கிளியரா இருக்கா? இருக்கலாம். ஓகே, வண்டர்ஃபுல். ஹalleluya. மறுபடியுமாக உங்களை சந்திப்பதுல தேவனோடு கூட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கரங்களை இணைத்து தேவனருக்கென்று செய்து வருகிற ஒவ்வொரு கிரியைகளையும் கண்டு பரிசுத்த ஆவியானவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். தம்பி சொன்னதை போல அநேகர் நம்ம இங்க ஒருவேளை நானும் டேவிடும் மெரினா வந்துட்டு கசின்ஸா இருக்கலாம், நாங்க அண்ணன் தம்பியா இருக்கலாம். பட் ஆனா அநேகர் நம்ம இங்க கிடையாது இல்ல. பவுல் அதுதான் சொல்லுகிறார். நாங்க ஒருவேளை வந்துட்டு கிறிஸ்துவையும் இதற்கு முன்பாக அறிந்திருந்தாலும் மாம்சத்தின்படி, இனி கிறிஸ்துவையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். ஹalleluya. ஒருவரையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹalleluya. நீங்களும் நானும் புது சிருஷ்டியா கர்த்தருக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா? நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருப்பதற்கான ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா இருக்கிறார். ஹalleluya. நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பாவா இருக்கும்பொழுது நாம எப்படி வேற வேற ஆட்களா இருக்க முடியும்? நீங்களும் நானும் சகோதர சகோதரிகளா தான் இருக்கிறோம். இந்த ஒரு சத்தியம் போதுங்க. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நம்முடைய கண்களையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய இருதயத்துல விதைக்க விரும்பின ஒரே ஒரு சத்தியம் என்னன்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்கிறாரு. நாம எல்லோரும் ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளா இருக்கிறோம். ஹalleluya. நல்லா யோசிச்சு பாருங்களேன். தம்பியுடையவன் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்களா? அதாவது ஒருத்தர் நமக்கு கூட பிறந்த சகோதரன் இருந்துட்டான்னா, எத குறிச்ச கவலை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நெறைய வேலைகள்ல நீங்க பார்த்திருக்கிறீங்கன்னா, உங்களுடைய நார்மல் உங்க லைஃப்ல கூட பார்த்திருக்கோம் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூட பிறந்திருக்கிறவங்க நமக்கு இருக்கும் பொழுது, அது ஒரு பெலனா இருக்கும். ஒருவேளை வந்து நமக்கு சகோதரிகள் கூட இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்க நம்ம கூட ஒருத்தங்க இருந்துட்டாலே நம்ம எத செய்யறதுக்கு ஒரு பெலன் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய பெலன், உங்களுக்கு எனக்கும் நம்ம கூட பிறந்த ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறார். ஹalleluya. நமக்கு மூத்த சகோதரன் ஒருத்தர் இருக்கிறாருங்க. நம்ம ஏதோ இந்த இடத்துல கனெக்ட் ஆகலங்க. ஏதோ ஒரு காரியத்திற்காக கனெக்ட் ஆகலங்க. நம்முடைய அண்ணன் நமக்கு என்ன காரியத்தை சொல்லிக் கொடுத்தாரோ, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அதை செய்யும்படிக்கு நாம எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 3 அதிகாரத்துல வசனத்துல சொல்லப்படுகிறது, தேவன் நம்மீது பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. ஹalleluya. 1 John 3rd chapter first verse says that we are being called children of the living God. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹalleluya. அந்த ஒரு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபை தேவனுடைய அன்பை நமக்கு விலக்கி காட்டுகிறதா. ஹalleluya. இந்த நாளில ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான காரியங்களுக்குள்ள உங்களுடைய இருதயத்துல கேள்விகள் இருந்தாலும் குழப்பங்கள் இருந்தாலும் சொல்லுகிறேன், கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதா சரித்திரம் இல்லை. ஆனா ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி இருக்கலாம்ல, ஆனாலும் என் வாழ்க்கையில ஏன் இந்த காரியத்துல இன்னும் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல, இன்னும் ஒரு குறை இருக்குது, ஆனா எனக்கு தேவன் இதற்கு பதில் கொடுத்த மாதிரி தெரியலையே. கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள், ஆனா அவர் எப்படி நோக்கி பார்க்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம் இல்ல. இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் எந்த கண்ணோட்டத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்கிறோம் என்பது அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள், அபிஷேகங்கள், அனுக்கிரகங்கள் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. நம்ம ஏதோ சாதாரணமா பார்க்கிற, இப்ப எக்ஸாம்பிள் நீங்க டேவிட் பிரதரை பார்க்கிறதுக்கு நீங்க ஒருவேளை வந்துட்டு அவர் ஊழியக்காரரா பார்க்கலாம், இல்ல ஒரு பிரதரா பார்க்கலாம். ஆனா நான் எப்படி பார்ப்பேன், என்னுடைய அன்பு சகோதரா பார்ப்பேன். அவங்களுடைய ஒய்ஃப் எப்படி பார்ப்பாங்க, அவங்களுடைய கணவரை பார்ப்பாங்க. அவங்களுடைய அம்மா கூட இருக்கிறாங்க, அவங்க அம்மா எப்படி பார்ப்பாங்க, தன்னுடைய பிள்ளையா பார்ப்பாங்க. நீங்க எப்படி பார்க்கிறீங்களோ அந்த கண்ணோட்டம் தான் அவர்களை குறித்ததான, அவர்கள் பேசுகிற வார்த்தை, அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள், அவங்களை குறித்ததான சகல காரியத்தை மாற்றி அமைப்பது எதுவா இருக்குதுன்னா, நீங்க அவர்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதா சரித்திரம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் தீர்க்கமாக உங்ககிட்ட சொல்ற வார்த்தை, நீங்க அவரை எப்படி பார்க்கிறீர்களோ அந்த காரியத்தை பொறுத்தே உங்களோட வாழ்க்கையினுடைய மாற்றங்கள், மறுரூபங்கள் அமைகிறது. ஹalleluya. நேற்றைய தினத்துல தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த பொழுது ஒரு சில தரிசனங்களை கொடுத்தாரு. நான் முதலாவது அந்த தரிசனங்களுக்குள்ளதாக போகிறேன். அந்த தரிசனங்களை கொண்டு தேவன் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மன்னாவாகி அவருடைய வார்த்தையை கொடுக்க பரிசுத்த ஆவியானவருடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. எனக்கு முதலாவது ஒரு பெரிய ஒரு கிணற காண்பித்தாரு. இந்த கிராமங்களில காணக்கூடிய ஒரு கிணறு இருக்கும் தெரியுமா? அந்த கிணத்துக்கு வந்துட்டு இதெல்லாம் இருக்காது. வாட் டு சே, இந்த வால்ஸ் எல்லாம் இருக்காது. அப்படியே பூமியோடு கூட சேர்ந்த ஒரு கிணறா இருக்கும். அது மேல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அந்த ஒரு கட்டை இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள், இல்ல வேற ஏதாவது ஒரு காரியத்தை வைத்து நல்லா அதை யாரும் பக்கத்துல வந்து அதுக்குள்ள விழாதபடிக்கு அதை மூடி வைத்திருப்பாங்க. ஆனா அது கிரவுண்ட் லெவல்ல இருக்கும். அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கிணற பார்த்தா, அந்த கிணறு எப்படி இருந்ததுன்னா, கிணறு ரொம்ப ஆழமா இருக்குது. ஆனா கிணறு ஃபுல்லா மூடப்பட்டு இருக்குது. A well so deep but completely covered by debris.
ஒரு 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 எப்படி சொல்றது, பராமரிப்பற்ற ஒரு கிணறு இருந்ததுன்னா அதுல என்ன ஆகும்னா குப்பைகள் எல்லாம் விழுந்து என்ன ஆயிடும், கம்ப்ளீட்டா நான் பாக்குறது என்னன்னா அதனுடைய நெக்கு வரைக்கும் அந்த பூமி அளவு வரைக்கும் என்ன ஆகுதுன்னா வெறும் குப்பை கூலங்களா இருக்குது. ஆனா அது கிணறுன்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த டெப்ரிஸ் எதை காண்பிக்கிறதுனா உங்களுடைய பழைய வாழ்க்கை, உங்களுடைய தோல்விகள், உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட ஏமாற்றங்கள், தாமதங்கள், சத்ரு உங்க வாழ்க்கையில விதைத்திருந்த ஒரு சில கலைகள், சத்ருவனுடைய அவனுடைய வெப்பன்ஸ், அவன் எப்படி எல்லாம் தந்திரமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில விதைத்திருக்கிறான். பீப்புள்ஸ் உடைய ஸ்கீம் உங்க கூடவே இருந்து கூட, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. யூதாஸ் இயேசு கிறிஸ்து கூடவே தான் இருந்தான். 12 சீடர்களோட கூட தான் இருந்தான். ஆனா அவனுடைய ஆவியும் மனமும் இயேசு கிறிஸ்துவோட கூட இணையப்படவே இல்ல. அப்படிப்பட்ட நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில இணைந்து இருக்கலாம். சத்துரு அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம கூட வைத்திருக்கலாம். ஆபிரகாம் எப்ப சொல்லுங்க ஆசீர்வதிக்கப்பட்டான்? தேவன் அவன் அழைத்த பொழுதல்ல. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தோன்றினது. இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட மனிதர்களுடைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வரலாம். இல்ல இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷங்கள் நமக்கு தெரியாமலே இன்னைக்கும் ஒரு சில பேரு, எனக்கும் அந்த பழக்கம் இருக்குது. ஆனா தேவன் இப்ப எவ்வளவு மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்கும்போது முகத்தை பாத்தீங்கன்னாலே ஒரு 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 தெம்பு இருக்கும் பாத்தீங்களா? இந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா இதெல்லாம் தாண்டின ஒரு பலன் இருக்கும். நம்ம பேங்க்ல பேலன்ஸ் இருக்கும் பொழுது நமக்கு தெரியாமலே அது வந்துட்டு நான் சொல்றது, ஒருவேளை நீங்க எல்லாம் யுஎஸ்ல இருக்கிறதுனால ஐ ஹோப் டெஃபினெட்லி காட் பிளெஸ்ட் யூ. பட் ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில கடந்து வந்திருப்பீங்கல்ல. ஒரு ₹100 இல்லாத ஒரு நாள்ல இருக்கும் தெரியுமா? இல்ல பெட்ரோல் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ₹50 தேவைப்படும். ஆனா அந்த ₹50 இருக்காது. ₹20 தான் இருக்கும். இல்ல நீங்க ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு நினைப்பீங்க. ஒரு ₹50 தேவைப்படும். உங்க கையில ₹20 இருக்கும். ஒரு டீ குடிக்கலாம்னு நினைப்பீங்க. ₹10 தேவைப்படும். உங்க கையில ₹5 இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அந்த நாட்கள்ல நம்ம எப்படி இருந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஒரு துக்கம். அப்படியே நம்மளுடைய நம்மளுடைய முகத்த பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஐயோ! என்ன ஆயிடுச்சு? என்ன பிரதர்? அப்படின்னு நம்மள கேட்கக்கூடிய ஒரு முகத்தினுடைய எக்ஸ்பிரஷன் நமக்கு காண்பித்து கொடுத்துரும். இது வந்து உலகத்திற்கு ஒத்த வேஷங்க. ரோமர் 12 1, 2ல சொல்லப்படுகிறபடி நம்ம உலகத்திற்கு ஒத்த விஷயம் தரிப்பிக்கும்படிக்கு அழைக்கப்படவே இல்ல. ஹalleluya. ஆனா அந்த நான் பார்த்த அந்த தரிசனத்துல அந்த கிணற்றுல இந்த காரியங்கள் குப்பைன்னு சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாமே நிரம்பி இருந்தது. நான் பார்த்து கொண்டே இருக்கும்பொழுது தேவன் எனக்கு காண்பித்த அந்த தரிசனத்துல ஒரு பெருங்கோட்டம் அடிக்கப்பட்டது. இங்க பாருங்க, காத்து அடிக்கும்போது நல்லா பாருங்க, ஒருவேளை மேலோட்டமா இல்ல ஒரு அடிக்கு கூட அது கிளீன் ஆகலாம். ஆனா நான் பார்த்து கொண்டிருந்த தரிசனத்துல கம்ப்ளீட்டா மேல இருந்து ஒரு 40 அடி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு அந்த கிணற்றினுடைய ஆழம் பூமியில இருந்து ஒரு 40 அடி இருக்குன்னா அந்த அடித்த காற்று கம்ப்ளீட்டா ஒரு சின்ன 0.01% கூட டஸ்ட் கிடையாது. கம்ப்ளீட்டா இருந்த டெப்ரிஸ் எல்லாமே வெளியில வந்தது. ஹalleluya. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அப்பா சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இவ்வளவு நாட்களா வருட கணக்குல எந்தெந்த காரியங்களை சத்துரு உங்க வாழ்க்கையில அவனுடைய அவனுடைய ஒரு சத்ருவினுடைய வெப்பன்ஸா, மனிதர்களுடைய ஸ்கீம்ஸா, இல்ல உலகத்தினுடைய வழக்கங்களா, இல்ல உங்க வாழ்க்கையில உங்க பழைய வாழ்க்கைக்கு உண்டான காரியங்களா, உங்க தோல்விகளா, ஏமாற்றங்களா, தாமதங்களா, எதெல்லாம் உங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்க முடியாம நம்பிக்கையை அவமாக்கக்கூடிய காரியங்களா இருந்ததோ, இந்த நாளில கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிரியை பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமா? அவருடைய கரம் உங்க மேல அமர்ந்து கொண்டிருக்கிறதுங்க. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கை விடுவதுமில்லை என்று சொன்னவர். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்குள்ள கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி? ஏன் எனக்கு மட்டும்? இதை பாருங்களேன். நம்ம அநேக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாமே நடக்கிறது போல நமக்கு நடக்கப்படுதே. உலகத்துல நடக்கிறது போல உங்களுக்கு நடக்காது. ஹalleluya. முதலாவது அதுக்கு ஆமென் சொல்லுங்க. உலகத்துல நடக்கிறது போல உங்களுக்கு நடக்காது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் உலகத்துல நடக்கிறத விட ஒரு படி மேல நடக்கணும்னு. கண்டிப்பா ஒரு படி மேலதான் நடக்கும். ஆனா அப்படி நடக்காது. மரித்ததுக்கு அப்புறம் தான் லாசரு என்ன பண்ணான்? உயிரோடு கூட எழுப்புனான். ஆனா மரித்து போகிறதுக்கு நாற்றம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நறுமணமா மாறணும். கரெக்டாங்க? அடுத்த அதிகாரத்துல தான் பரிமள தைலத்திற்கு ஊற்றும் பொழுது அந்த வீடு முழுவதுமாக நறுமணமா மாறுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி என்னது? இயேசு கிறிஸ்து கல்ல புரட்டுகின்றாரு. ஐயோ சகோதரி என்ன சொல்றா? நாற்றம் எடுக்குமேன்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் அந்த கடந்து போகக்கூடிய அந்த பாதையில ஒருவேளை நாற்றம் எடுக்கக்கூடியதா இருக்கலாம். ஒருவேளை நமக்கு பிடிக்காததா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேங்க, இங்க நீங்கள் ஆனாலும் ரொம்ப அங்கலாய்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்கிற ஒரு தேவன் நமக்கு இல்லைங்க. அவர் நம்முடைய அன்பு தகப்பனா இருக்கிறாருங்க. உங்களை காட்டிலும் உங்க வாழ்க்கையில அவர் மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறாருங்க. நீங்க இப்ப நான் இன்னைக்கு எடுத்த ஷர்ட்ஸ பார்த்தேன். ஒரு 7, 8 ஷர்ட்ட பார்த்து இந்த ஷர்ட் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டேன். யோசிச்சு பாருங்க. ஒரு ஷர்ட் போடும்போது அங்க ரூம்ல உட்கார்ந்தா நல்லா இருக்குமா? இல்ல இந்த இடத்துல அட்மாஸ்பியர் நல்லா இருக்குமா? நான் யோசிச்சேன்.
நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் இவ்வளவு யோசிக்கிறோமே. நான் சொல்றேன், இத மாதிரி பல கோடி மடங்கு அதிகமா அவர் உங்க வாழ்க்கையில யோசித்துக் கொண்டு இருக்கிறாருங்க. Just because your life is not up to the standard of the worldly people, it does not mean that God has forsaken you. அவர் உங்க மேல நினைவா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உலகத்திற்கு ஒத்த மனிதர்களுடைய ஆசீர்வாதங்கள் காணப்படலாம் அப்படிங்கிறதுனால உங்களை மறந்து போயிட்டார் அர்த்தம் கிடையாது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தருக்கு வைராக்கியமே நின்றதால் அவர்கள் அக்னி ஜுவாலைக்குள்ள கடந்து போனாங்க. நீங்க யோசிக்கலாம், சே கர்த்தருக்காக வைராக்கியமே நிக்கிறாங்க, அவர்களுக்கு தேவன் மகிமையை தான கொடுக்கணும். கிடையாதுங்க. முதல்ல பாடுகளுக்கு அப்புறம் தாங்க மகிமை. ஹalleluya. இன்னைக்கு அப்பா உங்களை உற்சாகப்படுத்த சொன்ன ஒரு மிகப்பெரிய வார்த்தை, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தினுடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க கடந்து போகிற பாதையில உங்களை நடத்துகிறது அப்பாதான். நீங்க உங்க சுயத்துல இல்ல. நல்லா உங்களுடைய இருதயத்துல இருந்து இந்த காரியத்தை ரிசீவ் பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை என்ன தெரியுமா? நான் பண்ண தப்பு, இது என்னுடைய தவறு, இல்ல மனிதர்கள் என்னை ஏமாற்றிட்டாங்க, இல்ல சத்துருவனுடைய கிரியையில நான் சிக்கிட்டேன்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்கல்ல. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், அந்த சகலமும் அப்படிங்கிற அந்த வார்த்தை எபிரேய பதத்துல என்னன்னு வருதுன்னா, மனிதர்களோ சத்துருவோ உலகமோ உங்க சுயமோ, இந்த 4 காரியத்தை உள்ளடக்கினது. என்னங்க? மனிதர்களோ சத்துருவோ இந்த உலகமோ சுயமோ, இதுல எந்த கேட்டகரியில நீங்க வந்தாலும் எல்லாமே எங்கதான் வருதாம்? கர்த்தரிடத்துல நீங்க அன்பு கூறுறதுனால உங்களுக்கு அவர் நன்மைக்கு ஏதுவாதான் அனுமதிக்கிறாரு. ஒருவேளை யோசேப்ப நினைச்சோம், ஆண்டவரே எனக்கு தரிசனத்தை கொடுத்தீங்க, சொப்பனத்தை கொடுத்தீங்க. நானா சொப்பனத்தை கேட்டு அவன் கேட்கலையே, அவன் ஜெபிச்சதா எங்குமே வசனம் இல்லையே. நீங்க எதனா சொப்பனத்தை கொடுத்தீங்க, நீங்க தானே எனக்கு பலவர்ணாங்கி. நான் எங்க அப்பா கிட்ட அப்பா எனக்கு பலவர்ணாங்கி கொடு நான் கேட்கலையே. நீங்க கொடுத்த சொப்பனம், நீங்க கொடுத்த பலவர்ணாங்கி, அதனால இன்னைக்கு நான் எகிப்துல இருக்கிற நம்ம அழுது இருந்திருக்கலாம். ஒருவேளை யோசேப்ப நினைச்சிருக்கிறோம், ஆண்டவரே என்ன கைவிட்டுட்டாரோ, ஏன் நான் இப்படி சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேன். சிறைச்சாலை நம்முடைய கண்கள் இருக்குதா, ஆனா தேவன் அவனை சிறைச்சாலைக்குள்ள வைத்து அவனை பாடுகளுக்கு உட்படுத்தலைங்க. அவனை சிறைச்சாலைக்குள்ள வைத்து பாதுகாத்து கொண்டிருந்தார். இன்னைக்கு தனிமையின் பாதையில போய்கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது தெரியுமா? நான் உன் கரத்தை பிடிச்சு உன்னை விட்டு விலகுவதனுடைய கை விடுவதும் இல்லை என்று சொன்னவர். அவர் உங்க கூட நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் உங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய சுயத்தின் நிமித்தம் அல்ல, நீங்க கர்த்தரிடத்துல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் இந்த நாட்களில் கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளியரங்கமாகும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்ன விசுவாசங்க? இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்வார் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரே ஒரு விசுவாசம், நான் கர்த்தருடைய கையில இருக்கிறேன். குயவன் கரத்துல இருக்கக்கூடிய களிமண்ணை போல அப்பாதான் என்ன வழி நடத்துறாரு. அவர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார், நான் அவருடைய ஆடா இருக்கிறேன். நான் என்னுடைய இஷ்டத்துக்கு அடைந்து திரிவது கிடையாது. அந்த ஆவியானவர் என்னை அவருடைய பாதையில அழகா நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன போல இல்ல. என் வாழ்க்கையில ஒருவேளை குறைவுகள் காணப்படலாம், என் வாழ்க்கையில இன்னும் மேன்மைகள் இல்ல. ஆனாலும் நிச்சயமான தேவன் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் சொன்னவர். இன்னைக்கு நீங்க ஒன்னே ஒண்ணுதாங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மாற்றங்களையே நம்ம கண்ணோக்கி பார்க்கிறோம்ல, அது நம்முடைய காரியமே அல்ல. நல்லா பாருங்க, அந்த குப்பையெல்லாம் அள்ளுறதுக்கு, அந்த நான் பார்த்த தரிசனத்துல அந்த கிணற்றுக்குள்ள இருந்து குப்பையை அள்ளுறதுக்கு எப்ப அந்த காலத்துல அப்படி இருந்த போது, அதாவது நான் சொல்றது ஒரு 50 இயர்ஸ் பேக் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது தெரியாது. ஒரே ஒரு காத்து அடிச்சது, கம்ப்ளீட்டா வெளியில வந்தது. நல்லா பாருங்களேன், குப்பையை பார்த்து ஐயோ என்ன பண்றது நீங்க ஒருவேளை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவு வேஸ்ட். ஏன்னா ஒரே ஒரு காற்று எல்லாவற்றையும் கிளியர் ஆக்கிட்டுச்சு. ஹalleluya. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு உங்க இருதயத்துக்குள்ள வைத்திருக்க வேண்டிய ஒரே ஒரு நினைவு, நான் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறேன். அவர் என்னை கரம் பிடித்து என் மீது அவருடைய கண்களை வைத்து அவர் எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறாரு. அது மாம்சமோ பிசாசோ உலகமோ என்னுடைய குறைவுகளா இருந்தா கூட, உலகத்தினுடைய காரியமா இருந்தா கூட, அவரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அனுமதிக்காம என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் நடைபெறுவதில்லை என்ற நிச்சயத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது ஹalleluya, உங்க வாழ்க்கையில மகிமையின் காரியங்களை பார்க்கிறீங்க. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எனக்கு ஆண்டவர் அதோடு கூட காண்பித்த காரியம், ஈசாக்கு என்ன பண்ணா, தன்னுடைய தகப்பனுடைய துறவுகளை மறுபடியும் தூற்றெடுத்தான். நல்லா பாருங்க, அந்த 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 துறவுகள்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, எல்லாவற்றையுமே இதே மாதிரி நான் பார்த்த அந்த தரிசனத்தை போல குப்பைகள் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டா மூடப்பட்டிருக்குது. அந்த மூடப்பட்ட துறவுகள் அவன் என்ன பண்றான், திரும்பவும் எடுக்கிறான். அப்பதான் வந்துட்டு அவங்களோட கூட அவங்க வாக்குவாதம் பண்றாங்க. ஆஹ் ஏ சித்தனா அந்த இடத்துல வரும்பொழுது என்ன ஆகுது, அவங்க எல்லாரும் இவன் தூட்டுறான், இவன் தான் கஷ்டப்பட்டு அதை தூர்வாடுறான், இவன் அதுல தண்ணி வர வச்சோட என்ன பண்றாங்க, அப்ப வந்து சண்டை போடுறாங்க. இல்ல இது எங்களுக்கு உரியது, எனக்கு எங்களுடைய இது நாங்க கொடுக்க முடியாது அப்படின்றோம். ஆனா ஈசாக்கு சண்டையே போடல பாருங்க. அவன் என்ன பண்றான், கம்ப்ளீட்டா விட்டு கொடுக்குறான். இந்த பாருங்க, இன்னைக்கு
எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்குதோ, எதெல்லாம் ஐயோ என் வாழ்க்கையில நான் நினைத்தே பார்க்கல, இப்படி என்னை ஏமாற்றிட்டாங்களே, இது என்னுடையதா இருந்தது, ஆனா இன்னைக்கு என்னுடைய கரத்துல இருந்து பறிக்கப்பட்டது, நீங்க விட்டு கொடுத்துடுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு அப்பா அழைக்க அந்த தரிசனத்தை காண்பித்து சொன்னது, அவனுக்கென்று வைத்திருந்த இடத்திற்கு அவன் வரும்பொழுது அந்த இடத்திற்கு பேர் என்னன்னு சொல்லப்படுது தெரியுமா? ரெகோபோத். ஹalleluya. நான் நேற்றைய தினத்து வரைக்கும் நான் அதை நினைச்சிட்டு இருந்தது, தேவன் நாம் பெருகும்படிக்கு நமக்கு இடம் உண்டாக்கினார். நான் நினைச்சேன் பெருகும்படிக்கு இடம் உண்டாக்கினார்னா நம்ம இடத்தை தானே பார்க்கிறோம். ஆனா அது அந்த இடம் இல்லையா? அது எந்த இடமா? பெருகும்படிக்கு தேவன் ஆழம். அவன் தூற்றின அந்த துறவுல இடத்தை உண்டாக்கினார். ஹalleluya. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது ஆழத்தின் இடத்தை. இட் இஸ் நாட் அபௌட் பிளேஸ், இட் இஸ் அபௌட் ஸ்பேஸ். பிளேஸ்க்கும் ஸ்பேஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்படி கீழாக போகக்கூடிய அந்த இடத்தை அது காண்பிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவர்கள் அவனுக்கு விட்டு கொடுத்தாங்களாம். என்னது? இந்த இடத்தை நீ வைத்துக்கொள், பரவாயில்ல. ஏன்னா அவங்க ஏற்கனவே தூர் வாரினது என்ன பண்ணாங்க? தங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டாங்க. இந்த இடத்தை அவனுக்கு விட்டுட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது எதை குறிக்குதுன்னா, ஒருவேளை இந்த நாள் வரையில மனிதர்களோ, சத்துருவோ, உலகமோ, உங்களுடைய மாமிசமோ, தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறக்கூடாதபடிக்கு இருந்த தடைகள் நீக்கி, இன்னைக்கு உங்களுக்கு ரெகோபத்தை அப்பா கூறுகிறார். அது எதை குறிக்கிறதுனா, கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம்ங்க. ஹalleluya. நன்மையான சித்தம் இருக்கிறது, பிரியமான சித்தம் இருக்கிறது, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்று. அந்த மூன்றாவது லெவல் இருக்குல்ல, அதனுடைய மகிமை வந்து வித்தியாசமானது. என்னன்னா, ஒருவேளை நமக்கு புரியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். ஆனா பார்க்கிறதுக்கு எப்படி இருந்ததுங்க? அவர் நிர்வாணமா உலகத்தையே படைத்த தேவன் அலங்கோலமா நமக்காக அவருடைய சரீரம் உழுத நிலத்தை போல கம்ப்ளீட்டாக நமக்காக எல்லாவற்றையும் இழந்தாருங்க. ஆனா அது தேவனுடைய பரிபூரண சித்தம்ங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்ம புத்தி கெட்டதா இருக்கலாம். ஆனா தேவனுடைய ஆவியானவர் இன்னைக்கு என்ன கிரியை செய்கிறார் என்றால், உங்களுடைய வாழ்க்கைகளை தேவனுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதான ஒரு இடத்தை உங்க ஆவியில உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஹalleluya. அப்பா நீங்க என்ன செய்தாலும் கரெக்டா தான் செய்வீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்களேன். கர்த்தர் செய்கிற காரியத்திற்கு நீங்க எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும் தெரியுமா? ரெண்டு பேர் ஒருமனப்படலைன்னா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஒரு இடத்துக்கு போக முடியாதுன்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப ரெண்டு பேர் எப்படி ஒருமனப்படணும்? தேவனும் நீங்களும் ஒரு காரியத்துல செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில அவர் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி ஒருமனப்பட முடியும் தெரியுமா? எப்படி நீங்க தேவன் உங்க வாழ்க்கையில செய்யறதுக்கு அவருக்கு கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை உங்களுக்கு அவருடைய சித்தத்தை பரிபூர்ணம் வெளிப்படுத்தி இருந்தா பரவாயில்ல. இல்ல வெளிப்படுத்தல. இன்னும் உங்களுக்கு கன்ஃபார்மாவே தெரியல. அப்ப நான் தப்பு பண்ணிட்டேனா? இது என்னுடைய தவறுனால வந்ததா? நான் அமெரிக்காக்கு வந்திருக்க கூடாது. நான் இந்தியால இருந்திருக்கணும். நான் இந்த பொண்ண திருமணம் பண்ணியிருக்க கூடாது. நான் இந்த வேலைய ரிசைன் பண்ணியிருக்க கூடாது. நான் ஊழியத்துக்கு வந்திருக்க கூடாது. நான் இந்த காரியத்த துவங்கி இருக்க கூடாது. ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கும்ல. நான் சொல்லட்டா? இன்னைக்கு நீங்க தேவன் இடத்துல எப்படி தெரியுமா நீங்க தேவனுக்கு கோஆபரேட் பண்றீங்கன்னு சொல்ல போறீங்க? அப்பா நன்றின்னு சொல்லுங்களேன். அப்பா எனக்கு தெரியாது. இது வந்து நாம் பண்ணனா, மனிதர்கள் பண்ணாங்களா, சத்துரு பண்ணானா எனக்கு தெரியாதுப்பா. ஆனா நான் நன்றி சொல்றேன்ப்பா. ஒரு நன்றியுள்ள இருதயத்தோட அப்பா கிட்ட சொல்லுங்களேன். டாடி தேங்க் யூ டாடி. இன்னைக்கு நான் நிர்மூலமாகாம என்னை வைத்திருக்கிறீங்களே. நன்றி தகப்பனே. இன்னைக்கு உங்க சமூகத்துல உங்க பிரசனத்துல என்னை கூட்டி சேர்த்து கொண்டு இருக்கிறீங்களே. ரிபன ஹசகலூன் துருதன ஹந்தரே கடாத்தரத்தனியா. நான் பார்க்கிறேன். இந்த ஆனியன்ஸ பார்க்கிறேன். வெங்காயம் இருக்குல்ல. அதனுடைய தோலை உரிக்கிறதான தரிசனத்துல அப்பா காண்பித்துக் கொண்டிருக்கிறாரு. ஒரு சில பேர் உங்க வாழ்க்கையில இந்த வெங்காயத்தை நீங்க கடையில போய் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு சில காரியங்கள் அந்த கருப்பு கலர்ல இருக்கும். மேல அதனுடைய தோல் வந்து இன்னும் ஒரு சிலது வந்துட்டு பார்க்கிறதுக்கே நல்லா இருக்காது. ஆனா அதனுடைய ஒரு லேயர்ல 2 லேயர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அந்த வெங்காயம் அதுக்குள்ள அந்த ஆனியன் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அடடா! என்னடா இது? ஃபர்ஸ்ட் இருந்ததான்னு உங்களுக்கே டவுட் வந்துரும். அந்த ஸ்கின்ன மட்டும் தான் மேல ரிமூவ் பண்ணுவாங்க. அது அவ்ளோ புதிதாக மாறும். இன்னைக்கு அப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மேலாக இருக்கக்கூடிய ஸ்கின் அப்பா ரிமூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ரேமாகானா ஹந்தரே சதுரூதன ஹந்தரதரியா. இத பாருங்க உங்களுக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம். நான் தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு அப்பா சொல்றாரு, மகளே, மகனே நீ தப்பு பண்ணாலும் சரி, பிசாசனுடைய கிரியைகளா இருந்தாலும், மனிதர்களுடைய எந்த தந்திரமா இருந்தாலும், இன்னைக்கு நான் சொல்றேன், நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறபடியினாலே எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. இதோ நான் வனாந்தரத்திலே வழியும், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். இன்னைக்கு நீங்க சந்தோஷமா அப்பா கிட்ட நன்றி மாத்திரம் சொல்லுங்களேன். எனக்காக ஒரு 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 20 செகண்ட் எடுத்துக்கலாமா? அப்பா நன்றிப்பா. அப்பா எனக்கு புரியாத காரியங்களுக்காக நன்றி. என் வாழ்க்கையில தோல்வியா தோன்றின காரியத்திற்காக நன்றி. எதிர்மறையா எதெல்லாம் உங்களுக்கு தோன்றுதோ அதுக்கு சொல்லுங்களேன். அப்பா என் வாழ்க்கையில நான் தோற்று போனேன் அந்த இடத்துல அதற்காக நன்றி. என்ன படுகொழியில தள்ளினாங்களா அதற்காக நன்றி. சிங்கக்கெபியில நடந்து வந்தேன் அதற்காக நன்றி. அப்பா நான் மரித்து போய் அப்பா நாறி போனது போல என்னுடைய சூழ்நிலை வந்தது அதற்காக நன்றி. மனிதர்கள் என்ன புறக்கணித்தார்கள் அதற்காக நன்றிப்பா. அப்ப ஒரு சில வேலைகள்ல ரட்சவே நானே உங்களிடத்துல அநேக கேள்விகளை கேட்டேனே. உங்க கூட ரட்சவனை கோஆபரேட் பண்றதுக்கு என்ன அப்பா ஒப்பு கொடுக்காம நான் அநேக என்னுடைய இருதயத்துக்குள்ள கேள்விகள் வந்த பொழுது நான் உங்க விட்டு தூரம் போய் நின்னேன். ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. அப்பா தேங்க்யூ டாடி. என்னை விட்டு போகாம இந்த நாளில் என்னோடு கூட நீங்க அரவணைத்து பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி நன்றி நன்றி.
கர்த்தர் ஒருவரே உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்கிறவரா இருக்கிறாரு. ஏசாயா 14:24 சொல்லுகிறது, நான் நினைத்தபடி நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். நான் உன் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைச்சனோ, நீ இன்னைக்கு சொல்ற அந்த ஒரே ஒரு தேங்க்ஸ் இருக்குல்ல, தேங்க்யூ டாடி, ஐ ட்ரஸ்ட் யூ டாடி, அப்ப நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறப்பா நீங்க சொல்றீங்கல்ல, எதெல்லாம் பல ஆண்டுகளா பல மாதங்களா உங்களுக்கு புரியாததா, மனிதர்களால கூடாத காரியமா இருக்கலாம், மரித்தவைகளா இருக்கலாம், தேவன் இன்றைக்கு அவைகளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ரீபா நகானா தராதனா ஜகடா ஹச கலோந்தரோதனியா. நன்றி தகப்பனே. அப்பா காண்பித்த இன்னும் அநேக தரிசனங்கள் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் குயிக்கா தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த வசனங்கள் தரிசனங்களை மாத்திரம் சொல்லிடுறேன். அந்த தரிசனங்களுக்குள்ள தேவன் அநேக காரியங்கள் கொடுத்தது. நான் தரிசனத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட அதான் சொன்னேன். அப்பா தரிசனத்துக்குள்ள போயிட்டாலே அவ்வளவுதான். ஒண்ணுதான் முடிச்சிருக்கிற 2, 3, 4, 5, 6 இன்னும் 6 தரிசனம் இருக்குது. இதுக்கே 1 ஹவருக்கு மேல ஆயிடும். ஆனா என்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை, நீ ஒவ்வொரு வாட்டி இதேதான் நடக்குது. ஆனாலும் எனக்கு நீ கம்ப்ளீட்டா ஒப்பு கொடு. இன்னைக்கு என்ன கொடுக்கணுமோ நான் அதை கொடுப்பேன். சோ உங்க வாழ்க்கையில பர்சனலா ஒரு சில பேர் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், இப்ப சொன்ன தரிசனத்துக்கு என் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கலாமே. ஆனா தயவு செய்து நீங்க சந்தோஷப்படுங்க. உங்களுடைய சகோதரன் சகோதரி யாரோ ஒருத்தருக்கு இது தேவைப்பட்டிருக்கிறதா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இருதயத்தை காண்கிறவர். அவர் முகத்தை மாத்திரம் அல்லங்க, அவருக்கு நம்முடைய அந்தரங்கங்கள் தெரியும். ஹல்லேலூயா. அடுத்தது எனக்கு காண்பித்தது அதே போல இன்னொரு அப்பா காண்பித்த ஒரு கிணறு. ஆனா இந்த வாட்டி இந்த கிணறு என்ன பட்டிருக்குன்னா, அந்த கிணறுக்கு செவுரு இருக்குது. அந்த கிணறு கம்ப்ளீட்டா மூடி இருக்கிறாங்க. நீங்க ஒரு சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கிணறு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அந்த எப்படி சொல்றது, ஒரு டோர் மாதிரி பண்ணிருப்பாங்க பாத்துருக்கீங்களா, வுட்லயே அதை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அதை திறந்து ஏன்னா உள்ள டஸ்ட் எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கம்ப்ளீட்டா மூடப்பட்ட ஒரு கிணற பார்த்தேன். ஹல்லேலூயா. அந்த கிணத்துல நான் பார்த்து அந்த கிணற்றில் நான் பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, பயங்கர சுவையான தண்ணி இருக்குது. தண்ணி வந்துட்டு பயங்கரமா நிரம்பி இருக்குது. அதனுடைய பிரெத் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்குது, ஆழமா இருக்குது. தண்ணி வந்துட்டு பல வாட் டு சே, அதனுடைய மெஷர் ஆஃப் த வாட்டர் வந்துட்டு நிறைய தண்ணி இருக்குது. பயங்கர சுவையா இருக்குது. அந்த கிணற்றினுடைய ஆழம் அதிகமா இருக்குது. ஆனா அதை விட ஒரு காரியம் என்னன்னா, அதனுடைய பிரிம் வரைக்கும், அதாவது அதனுடைய மேற்பரப்பு வரைக்கும் தண்ணி முழுவதுமாக நிரம்பி இருந்தது. ஒரு சில இடத்துல வந்துட்டு மழை பெய்யும்போது நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு முறை மழை பெய்த பொழுது எங்க வீட்ல கிணறு இருக்கும். அந்த வெயிட் கிணறு என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க வாளிய போட வேண்டாம். அப்படியே கைய வச்சு எடுத்துக்கலாம். கைய வச்சு நீங்க தண்ணி மொள்ளலாம். அவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த மழை தண்ணீர்லாம் அது நிரப்பப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிரம்பின ஒரு கிணற்ற தேவன் காண்பித்தாரு. இங்க பாருங்களேன். சீசன் ஆஃப் ஹைடிங் இஸ் ஓவர். அந்த கிணற்றுல மேல மூடப்பட்டிருந்த அந்த கவரிங் கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆகுறத நான் பார்த்தேன். என்னுடைய தரிசனத்துல தேவன் காண்பிக்கும் பொழுது அந்த கவரிங் என்ன ஆகுதுன்னா ஓப்பன் ஆகுது. சீசன் ஆஃப் ஹைடிங் இஸ் ஓவர். யூ ஆர் கமிங் அவுட் ஆஃப் த பிளேஸ் வேர் காட் ஹஸ் கெப்ட் யூ. டீப் டிசைர்ஸ் ஆர் கமிங் ட்ரூ. உங்க இருதயத்திற்குள்ள வைத்திருக்க தேவன் வைத்திருந்த ஒரு சில சின்ன ஆசைகள் இருக்கும்ல. என்னடா ஒரு முறை என்னுடைய ஆன்லைன் சர்ச்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரி போன் பண்ணி சொன்னாங்க. பயங்கர சந்தோஷமா சொன்னாங்க. என்னன்னா, பிரதர் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க அந்த வார்த்தை இப்ப நம்ம சொல்லுவோம்ல, செல்லமே, என்னுடைய ஒய்ஃப நான் டியர்டா அப்படின்னு சொல்லுவேன். சோ நீங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி கூப்பிட்டோம். அது மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த வார்த்தையை சொல்லி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், செல்லமேனா செல்லமேன்னு அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிடணும்னு அவங்களுக்கு ஆசையாங்க. கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆகுதுங்க. அவங்க ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வார்த்தை அவர் சொல்லல. சரி ஆனாலும் விட்டு கொடுக்கல அவங்க. 18 வருஷத்துக்கு அப்புறம் அவர் அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிட்டாராங்க. அன்னைக்கு அவங்க போன் பண்ணி சொல்றாங்க, பிரதர் அதே வார்த்தையை பிரதர் 3 முறை சொன்னாரு பிரதர் இன்னைக்கு காலையில. எங்க ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா பாருங்க, சின்ன ஆசைங்க. அந்த ஆசைகளையும் கர்த்தர் எவ்வளவு நம்ம மேல கரிசனை இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள் உங்க வாழ்க்கையை குறித்ததா இருக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அப்பா தெளிவா சொல்லுகிற காரியம், உங்க இருதயத்திற்குள்ள இருக்கிற அந்த வாஞ்சை அது உங்களுடையதல்ல. தேவ ஆவியானவர் உங்களுக்கு அதை கொடுத்ததால உங்களுடைய கண்கள் அதை பார்க்கிறது. ஹல்லேலூயா. You're going to be a blessing to many people. இதுவரையிலும் இருந்த சர்க்கிள் இல்லையா? God is enlarging your circle. Hallelujah. Deeper revelations on the word of God is coming out. தேவனுடைய வார்த்தையில் இதுவரையில நீங்க பெற்றுக்கொள்ளாத தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். அந்த 38 வருடமாக ஒரு இடத்துல இருந்த அடுத்த தரிசனம் அப்பா காண்பித்தது. அந்த 38 வருடம் ஒரு மனிதன் கிடந்தான்ல, ஒரே ஒரு இடத்துல இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை காண்பித்தாரு. எனக்கு ஆவியில நான் தெரியுது இந்த மனிதன் ரொம்ப நாளா இருக்கிறான்னு. அதனால நான் அதோட ரிலேட் பண்ண முடியுது. ஆனா எனக்கு தரிசனத்தை காண்பித்தது ஒரு மனிதன் ரொம்ப நாளா ஒரே இடத்துல இருக்கிற, அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு உதவி செய்வதற்கோ, அவனை விசாரிப்பதற்கோ, அவனை உற்சாகப்படுத்துவதற்கோ, அவனை நேசிப்பதற்கோ யாருமே இல்லாத ஒரு அபேண்டன்ட் ஸ்டேட்ல ஒரு மனிதரை காண்பித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, the long wait is over. Hallelujah. Your long wait is coming to an end.
அந்த 38 வருடமா இருந்தோம். 38 வருடங்க. நம்ம ஒரே ஒரு செகண்ட்ல சொல்லிடுறோம் 38 வருஷம். நல்லா யோசிச்சு பாருங்க. 38 வருஷம். ஹalleluya. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வந்து நின்னாரு. 38 செகண்ட் கூட ஆகல. அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்பட்டது. அப்பா எனக்கு சொன்ன காரியம். அந்த 38 வருஷமா இருந்த அந்த மனிதனுடைய இருதயத்துக்குள்ள மறுத்து போன இருதயம் ஆயிட்டு இருக்குமா? இருதயமே மறுத்து போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்முடைய சதை மறுத்து போறது போல உணர்வற்ற இருதயம். அவனுக்கு சந்தோஷம் என்னன்னு தெரியாது. சிரிப்புன்னா என்னன்னு தெரியாது. ஆனா வெளியில எல்லாம் இருக்கலாம். நேற்று அப்பா இந்த காரியத்தை எனக்கு காண்பிக்கும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை. இன்னைக்கு ஒரு சில பேர் நீங்க சிரிக்கிறீங்க. ஆனா வெளியில சிரிக்கிறீங்க. ஒரு சில பேர் பேசுறீங்க. ஆனா வெளியில பேசுறீங்க. உங்க இருதயம் அப்படியே மறுத்து போன நிலையில இருக்குது. இன்றைக்கு தேவன் அந்த மறுத்து போன இருதயத்தை, அப்பா உங்களுடைய இருதயத்தை எப்படி இருக்குமோ அதிசயப்பட்டு பூரிக்கிற இருதயமா மாற்றிக் கொண்டிருக்கிறார். Amen. Receive it in the name of Jesus Christ. தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. அவர் உண்மை உள்ளவருங்க. அவர் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறாருங்க. அவர் உங்களை நேசித்துக் கொண்டு இருக்கிறாருங்க. எந்தெந்த காரியம் எல்லாம் உங்களை சோர்வுற பண்ணுச்சோ அந்த காரியத்துல தேவனுடைய கரம் இன்னைக்கு ஒரு கிரியை பண்ணிட்டு இருக்குது. உங்க இருதயத்துக்கு ஒன்னே ஒண்ணு விசுவாசிங்கள, டாடி நீங்க எனக்கு இருக்கிறீங்கப்பா, உங்க கரம் என்னை ஆற்றி தேற்றிக் கொண்டு இருக்கிறது. ஹalleluya. நீண்ட நாளாய் காத்திருப்பது ஆத்துமாவை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சத்தின் நாட்களை தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். யுவர் மிராக்கிள் இன் யுவர் பிசிக்கல் பாடி. ஒரு சில பேருடைய சரீரத்துல ஒரு சில பலவீனங்கள், உங்களுடைய மூட்டு பகுதியில, உங்களுடைய முதுகு பகுதியில, ஒரு சில பேருக்கு நைட்டு படுத்ததுக்கு அப்புறம் தூக்கம் வரமாட்டேன், கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த காரியத்துல தேவன் ஒரு விடுதலை கொடுக்கிறார். Receive it in the name of Jesus Christ. அப்பா நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்பா நன்றி தகப்பனை மாத்திரம் சொல்லுங்க. அப்பா நன்றி தகப்பனை. ஹalleluya. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொன்னாங்களோ கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, எனக்கு இந்த இடத்துல ஒரு 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 பல்ஜ் மாதிரி வந்தது. கிட்டத்தட்ட ஒரு சின்ன என்ன சொல்றது, மிளகு சைஸுக்கு வந்தது. அப்படியே அது என்ன ஆயிடுச்சுன்னா நெல்லிக்காய் சைஸுக்கு மாறிடுச்சு. பார்த்தாலே தெரியும் இப்ப இல்ல, கம்ப்ளீட்டா போயிடுச்சு. டாக்டர் கிட்ட போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, 2 போனுக்கு நடுப்புற இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஹோல் ஒண்ணு விழுந்துட்டு அந்த ஃப்ளூயிட் வெளியில வந்துருச்சு. இப்ப அந்த ஃப்ளூயிட திரும்ப உள்ள என்ன பண்ண முடியாதான், அனுப்ப முடியாதான். அந்த ஃப்ளூயிட சர்ஜரி பண்ணி அந்த ஃப்ளூயிட எடுக்கணும். ஆனா என்ன ப்ராப்ளம்னா எடுத்தாலும் திரும்ப அது ஃப்ளூயிட் வெளியில வந்துட்டே இருக்கும். அதனால நீங்க சர்ஜரி பண்ண வேண்டாம். அது உள்ளுக்கு போகவும் போகாது. அதுவா உள்ளுக்குள்ள போகாது. ஏன்னா அது சின்ன ஹோல் வழியா எப்படி நம்ம பலூன்ல ஓட்டை இருந்தா அந்த ஹோல் வழியா காத்து வெளில வரும். அந்த ஹோல் வழியா காத்து உள்ள போகுமா போகாது. அது மாதிரின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க சர்ஜரி இப்ப பண்ணாதீங்க. எப்போ வலி அதிகமாகுதோ அப்ப சர்ஜரி பண்ணிக்கங்க. ஏன்னா திரும்ப அது வரும் அப்படின்னாங்க. நீங்க பாருங்க ஒண்ணுமே பண்ணலங்க. கரெக்ட்டா டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து 4ஏ நாளுங்க. அப்பா எனக்கு தெரியலப்பா இது தேவையில்லாம என்னன்னா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணும்போது இங்க கை வைக்கும்போது ரொம்ப அன்ஈசியா இருந்தது. வலி இல்ல பட் ரொம்ப அன்ஈசியா இருந்தது. நல்லா பெருசா இருந்தது. 4ஏ நாள் ஒரு நாள் காலையில எழும்பி பார்க்கிறேன். டாக்டருங்க சொன்னாங்க அது அதுவாவே போக வாய்ப்பு இல்லன்னு. பாருங்க அது எங்க இருக்குதுன்னே தெரியல. ஆப்பரேஷன் பண்ணலைங்க. அந்த ஹோல் வழியா உள்ள போக முடியாதுங்க. ஆனா போயிடுச்சு பாருங்களேன். அது எப்படி போச்சு எனக்கு தெரியாது. ஆனா தேவனுக்கு தெரியும். ஹalleluya. மருத்துவர்களால முடியாத காரியத்தை செய்து முடிக்கிற தகப்பன் உங்களோட கூட இருக்கிறாரு. இன்னைக்கு எந்தெந்த காரியம் உங்களோட இருதயத்தை சோர்வர பண்ணுச்சோ, தேவன் உங்களுடைய இருதயத்தை அவர் அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்கு உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறார். ஹalleluya. Nobody to help me. Yes, God himself is your help. யாருமே உதவி செய்ய இல்லையே. இயேசுவே கடந்து வந்தார் உங்க வாழ்க்கையில, தகப்பன் கடந்து வர. Nobody is to guide or lead me. Nobody is there to show their love. எனக்கு அன்பு காட்ட ஒருவரும் இல்லையே. தகப்பன் உங்க இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். தகப்பனுடைய அன்பு உங்க மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. season of sleep is over. Take your doormat. Hallelujah. என்னங்க எப்படி இந்த கால் மிதிப்பதற்கு போல இருக்குமோ அது தரையிலேயே தான் கிடக்கும். இனி நீங்க தரையில கிடந்த வாழ்க்கை உங்க வாழ்க்கையில முடிந்து போனது. Hallelujah. Your season is opening. Season of rest is over. அப்பா சொல்றாரு ஒரு சில வேளைகள்ல நீங்க இந்த நாட்கள்ல ரெஸ்டா இருந்தீங்களா, இதுக்கு மேலதான் நீங்க என்ன பண்ண போறீங்களா, பறக்க போறீங்க. Hallelujah. Season of resurrection, season of hallelujah, season of hard work, season of busyness is going to come upon you. உங்க வாழ்க்கையில் இதுவரையில இல்லாத அளவுக்கு நீங்கள் தேவனுக்கென்றும் உங்களுடைய வாழ்க்கை குறித்தும் ஓடுகிற நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரு. Amen. ரிபனா ஹஸ்ஸதுரோதனியா. Season of impacting people and society. ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நாட்களுக்குள்ள தேவன் உங்களை பிரவேசிக்க பண்ணுகிறார். ஹalleluya. ஏங்க எகிப்துல அவன் அடிமையா இருக்கிறாங்க. அடிமையா இருந்தவன் என்ன எதிர்பார்க்கிறான், பானபாத்திரம் கிட்ட என்ன சொல்லி அனுப்புறான், டேய் எப்படியாவது என்ன ஞாபகம் வச்சு ராஜா கிட்ட சொல்லு. என்ன சொல்லணும் ராஜா கிட்ட? இவனோட ரிக்வெஸ்ட் என்ன, எப்படியாவது என்னை பத்தி பேச ராஜா கிட்ட, நான் தப்புலாம் பண்ணலடா. ஒண்ணு என்ன, யார் வீட்டுல இருந்து வந்தார் இவரு, பார்வோன்னு, இவனுடைய இன்னொரு பார்வோனுக்கு கீழே இருந்தான்ல அவனுடைய வீட்டுல இருந்தான். அந்த வீட்டுக்காவது அனுப்பிடலாம். இல்ல இவன் மனசுக்குள்ள இருந்த ஆசை என்ன ஆசை, எப்படியாவது அப்பா வீட்டுக்கு போயிடணும். இதுதான் இவனுடைய ஆசை. ஆனா அதே இடத்துல அப்பா இவனை என்ன பண்ணாரு,
பார்வோனுக்கு அவனை தேவன் ஆக்கினாரா. Amen. He has become God for Pharaoh. அவன் சொல்றான், Pharaoh சொல்றான், உன் சித்தம் இல்லாம சுண்டு வரல காமிங்களேன். சுண்டு வரல கூட எவனும் அசைக்க கூடாதுன்னு வசனம் போட்டிருக்குதுங்க. நான் சொல்லல, பைபிள்ல போட்டிருக்குது. உன்னுடைய பர்மிஷன் இல்லாம எகிப்து எங்க எவனும் சுண்டு வரல அசைக்க கூடாதா. Amen. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க டோர்மேட் மாதிரி இருக்கிறீங்கல்லங்க, அப்பா உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் இல்ல. Nobody is there to look at you. Nobody is there to fellowship with you. Nobody is there to love you. உங்களிடத்துல எதுவுமே ஒரு சிறந்த காரியம் அன்பு கூறுகிறபடி உங்களை மற்றவர்கள் எனக்கு பாரு இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, உங்ககிட்ட எந்த மேன்மையும் இல்லைங்க. ஆனா இன்னைக்கு அப்பா சொல்லுகிறாரு, நீ மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை, சமுதாயத்துல தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிருபையை இந்த நாள்ல தேவன் ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹalleluya. ரிபன ஹஸதரோ ரபனஹந்தரேதனியா. ஹalleluya. ஹalleluya. நான் அநேக தேனீக்களை பார்த்தேன். அந்த தேனீக்கள் பூல இருந்து கொண்டு போய் அந்த தேனியினுடைய அந்த கூட்டுக்குள்ள போய் அதை சேர்த்து வைக்கிறத போல அப்பா காண்பித்த தரிசனம் என்னன்னா, அந்த பூக்குள்ள இருக்கிற அந்த மதுரத்தை யாராலும் எடுக்க முடியாது. ஆக்சுவலா அதுக்கு பேர் நெக்டர்னு சொல்றாங்க. தட் இஸ் நாட் ஹனி. ஆனா அந்த தேனியினுடைய உமிழ்நீரும் இந்த நெக்டரும் சேரும் போதுதான் ஹனி உண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த தேன் பூக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெக்டரை யாராலையும் எடுக்க முடியாதாம். அது தேனி மட்டும்தான் எடுக்க முடியுமா. ஆமென். நல்லா பாருங்களா, அப்பா சொன்ன காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது தேனீக்களுக்கென்று கொடுக்கப்பட்ட கிருபை. அதே போல தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய உங்க வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஆழங்களை நீங்க தான் பார்க்க முடியும். ஒரு சில பேரால பார்க்கவே முடியாது. அதை அநேக ருசிக்கக்கூடிய தேனீக்களா நீங்க இருக்கிறீங்க. உங்களை கொண்டு தேவனுடைய வார்த்தையில இருக்கக்கூடிய தேனாகிய அந்த மதுரத்தை தேவன் உலகத்திற்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் கொடுக்க போகிறார். ஹalleluya. Amen. Egg coming into chicken. அந்த முட்டை உனக்கு காண்பித்தாரு. அந்த முட்டைக்குள்ள இருந்து அந்த முட்டை நல்லா குலுக்குறதுக்கு அப்புறம் என்ன வரும்னா, கண்டிப்பா என்னதான் வரும், ஒரு முட்டையை நீங்க எடுத்து நல்லா குலுக்கிட்டு அதை நீங்க எவ்வளவு நாள் பிரிசர்வ் பண்ணாலும் அதுக்குள்ள இருந்து கோழி குஞ்சு வராது. அதுக்குள்ள இருந்து வெறும் ஆம்லெட்டுக்கு உண்டான திங் தான் வரும். ஏன்னா அதை குலுக்கிட்டீங்க, அது குலுக்க கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா. ஆனா அப்பா எனக்கு காண்பித்த தரிசனத்துல அந்த பயங்கரமா குலுக்கியாச்சு அந்த அந்த எக்குக்குள்ள. ஆனா அந்த எக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற உடஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு கோழி குஞ்சு வந்தது. அப்பா சொன்னாரு, டேய் இந்த முட்டை கடந்து போன பாதை ரொம்ப கஷ்டம்டா. ஆனா அதுக்குள்ள இருந்து வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இதுதான் தேவனுடைய கரத்தின் கிரியை இருக்க போகிறது. நீங்க இதுவரையில வந்தது, நீங்க உயிரோட இருப்பது, நீங்க ஏதோ இருந்தாலே பரவாயில்ல நினைத்தவர்களுக்கு முன்பதாக அப்பா அவங்க தலையை உயர்த்தி அவர்கள் கண்கள் பார்க்கத்தக்கதாக, உலகத்தின் கண்கள் பார்க்கத்தக்கதாக தேவன் இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya. தகப்பனே, அப்பா உம்முடைய தரிசனங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டானதற்காக நன்றி தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தைகள் இந்த நாளில் அவர்களுடைய இருதயத்துக்குள்ள நிலைவரப்படட்டுப்பா. ஒரே ஒரு காரியத்தை தான் நீங்க இன்னைக்கு எதிர்பார்த்தீங்க. நாங்க தேங்க்யூன்னு சொல்றோம் டாடி. நீங்க என்ன செய்ய சுத்தம் கொண்டிருக்கிறோம் அதை செய்யும்படிக்கு நாங்க தாழ்த்துகிறோம். இன்னைக்கு எங்களுடைய இருதய கடினம், எங்க இருதயத்துல இருந்த சோர்வுகள், எங்களுடைய வாழ்க்கையில இருந்த கேள்விகள், அப்பா எல்லா காரியத்திற்கும் இன்னைக்கு ஒரு கிருபை நாங்க பெற்றுக்கொண்டோம்ப்பா. நீங்க எங்களுக்கு தகப்பனா இருக்கிறீங்க. உங்க கரத்தை நாங்க பிடித்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையில நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஏசாயா 14:24 படி கர்த்தர் நீர் செய்ய நினைத்தது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நடைபெறுப்பா. நான் நினைத்தபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்ற வார்த்தைக்காக நன்றி 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 தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. தேவனுடைய தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரே ஒரு வார்த்தை சமாரிய ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து அவளுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னாரு. அவளுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்பட்டது. சகேயுவே கீழே இறங்குவான்னு சகே வாழ்க்கையில் எது தெரியுமாங்க பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணது? நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். அவனை யாருமே சகேயுன்னு கூப்பிட மாட்டாங்களாம். சகேயுன்னு யாருமே கூப்பிட மாட்டாங்களாம். அவனுக்கு வேற பேர்லாம் வச்சிருந்தாங்களாம். அவனுக்கு நம்ம காதால கேட்க முடியாத கெட்ட 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 பேர் தான் அவனை வச்சிருந்தாங்களாம். அவன் அதையே கேட்டு கேட்டு பழகினான். ஆனா இயேசு அவனை நோக்கி பார்த்து சகேயுவேன்னு சொன்னார்ல, முடிஞ்சு போச்சுங்க அவன் வாழ்க்கை. என்ன பேரு சொல்லி கூப்பிடுறது கூட ஆள் இல்லடா, என்ன இவர் கூப்பிடுறாரு, என் வீட்டுக்கு வர்றாரா. நான் சொல்றேன், ஒரே ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். உங்க வாழ்க்கை மாறுவது மாத்திரமல்ல, சகேயு சொன்னா, யாரு கிட்ட இருந்தாலும் நான் வாங்கினோ எல்லாருக்கும் 4 தனையா கொடுக்குறேன். ஒருத்தனுக்கு இவன் 2 லட்சம் ரூபாய் ஏமாத்தி இருக்கிறான்னா, அவன் 2 லட்சம் ரூபாய்க்கு அழுதுட்டு இருப்பான். இவன் 4 தனையா கொடுக்குறான், எவ்வளவு கொடுத்திருப்பான்? 8 லட்சம் கொடுத்திருப்பான். அவன் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு யோசிச்சு பாருங்களா. ஹalleluya. நான் சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்குள்ள பண்ணுகிற மாற்றங்கள் அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஹalleluya. ஓகே, இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையை தான் தேவன் எனக்கு கொடுத்தாரு. ஆனா அதற்கு உண்டான வெளிப்பாடுகள் நிறைய கொடுத்திருக்கிறாரு. ஆவியானவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கலாம். ரோமருக்கு எழுதின புக் 8வது அதிகாரம் 19வது வசனம். ரோமன்ஸ், புக் ஆஃப் ரோமன்ஸ் chapter 8 verse 19. மேலும்
verse 8, 19, 22 and 23. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. verse 22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. என்னங்க, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. 23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஹalleluya. See, இந்த வார்த்தைகள் எல்லாமே முழு பிரபஞ்சமும் முழு சிருஷ்டியும் நீங்களும் நானும் கூட ஒரு காரியத்திற்காக நம்ம எல்லாரும் தவித்து கொண்டிருக்கிறோம். அது என்ன காரியமா? 19வது வசனம் சொல்லுகிறது, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். எனக்கு அப்பா சொன்னது ஒரே ஒரு காரியம் என்னன்னா, the whole world is waiting for the manifestation of the sons of God. Hallelujah. தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு, நல்லா சொல்லுங்க, தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு. அந்த வார்த்தையை நான் வந்துட்டு நீங்க ஒருவேளை பைபிள்ல மார்க் பண்றோம்னா அந்த வார்த்தையை நீங்க கோடிட்டுக்கங்க. I wanted you to underline. ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. என்னதுக்கு? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு. revelation or revealing of sons of God. See, ஒரு காரியம் வெளிப்படணும்னா அதுக்கு என்ன, அப்படி சொன்னா என்ன அர்த்தம்னா, அது வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நீங்க இந்த பெரிய பெரிய அந்த ஓப்பனிங் செரமனி இருக்கும் தெரியுமா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கார்னர் ஸ்டோர்னு சொல்லக்கூடிய, இது இவரால் பண்ணப்பட்டது, இந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த காரியம், ஒரு பில்டிங் இனாகிரேட் பண்றாங்கன்னா அந்த பில்டிங் குறித்ததான எல்லா காரியமும் எழுதி ஒரு கல்லில் வச்சிருப்பாங்க. அந்த கல்லை என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க ஸ்கிரீன் வச்சு மூடி இருப்பாங்க. அந்த ஸ்கிரீன் அவங்க திறப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இல்ல புது வீட்டுக்கு போகும்போது அந்த புது வீட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிப்பன் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த ரிப்பனை நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள போகிறது. நல்லா யோசிங்களேன், ஒரு காரியத்தை நீங்க மூடி வச்சிருக்கீங்க, அந்த கல்லை மூடி வச்சிருக்காங்க, என்ன அர்த்தம்னா அப்ப உள்ளுக்குள்ள ஏற்கனவே ஒன்னு ப்ரிப்பேர்டா இருக்குன்னு அர்த்தம். ஹalleluya. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்குனா ஏற்கனவே அவங்க ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க. தேவனுடைய புத்திரர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இருக்கிற தேவ புத்திரர்கள் வெளிப்படணும். இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் தான் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறீர்கள். நீங்கள் வெளிப்படுவதற்கு முழு சிருஷ்டியும். ஏங்க, உங்களுக்கே தெரியாம நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, உங்களுக்குள்ள நான் இந்த காரியத்துல எனக்கு ஒரு மாற்றம் வேணும், அந்த காரியத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். நீங்க நினைக்கிற எல்லா காரியமும் எந்த காரியம் தெரியுமா? நீங்க நினைக்கிறது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்க தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படணும். ஆமென். See, இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாம் வாழ்ந்தாரோ அப்படியெல்லாம் நம்ம வாழணுங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய முன்மாதிரிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்துடைய அபிஷேகங்கள், இயேசு கிறிஸ்துடைய அன்பு, இயேசு கிறிஸ்துடைய அனுகிரகங்கள், இது எல்லாமே உங்களுடைய பங்கு. நான் இப்ப நேரம் இல்ல, நீங்க இந்த ரோமர் 8வது அதிகாரம் முழுமையாமே படிச்சீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தையை நான் படிக்கிறேன். 17 பாருங்க. நாம் பிள்ளைகளானால், எனது தேவனுடைய பிள்ளைகளானால் கர்த்தர், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். சரி, நம்ம நிறைய பேர் நினைச்சிடுறோம் அவரோடு கூட பாடுபட்டால் அப்படின்னா நமக்கு உண்டான கஷ்டங்கள் நம்ம நினைக்கிறோம். கரெக்ட். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனோடு கூட மகிமைப்படும்படிக்கு, நான் இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தை மகிமையை குறித்து நம்ம கொஞ்சம் உள்ளுக்குள்ள பார்க்கலாம். மகிமை என்று சொல்லும் பொழுது அதற்கு அநேக எபிரேய பதத்தில் அதற்கு சொல்லப்பட்ட வியாக்கியானம் நிறைய இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போறோம். அதுதான் பிரதானமான ஒரு மகிமை என்று சொல்லும் பொழுது, நாம் தேவனோடு கூட மகிமை அடையும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால், கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில பட்ட பாடுகள் நம்முடைய ரட்சிப்பிற்காக. அந்த பாடு நம்ம யாருக்குமே கிடையாது. கரெக்டா? நீங்கள நானும் யாருக்காகவும் சிலுவையில மறிக்க வேண்டியது கிடையாது. தன் சிலுவையை தான் எடுத்துட்டு வரணும்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை யாரும் சுமக்க வேண்டியது கிடையாது. அவர் எல்லா பாடுகளையும் சிலுவையில ரட்சிப்புக்கு உண்டான பாடுகளை முடிச்சிட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில முழுவதுமே அவருக்கு பின்பாக பரிசேயர் சதுசேயர் அவரை எல்லா வேலைகள்லயுமே அவரை கஷ்டப்படுத்திட்டே இருந்தாங்க. அதுல பிரதானமா இயேசு கிறிஸ்துவ அவங்க எதனால சிலுவையிலே அறையணும், இவர் இதுக்கு மேல விட்டானா ரொம்ப கஷ்டம், இவரை சிலுவையில அறையணும்னு எதற்காக அவங்க சொன்னாங்க ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? இந்த காரணத்தினால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதற்கு மேல இவரை நம்ம விட்டுடவே கூடாது, இவரை நம்ம சிலுவையில அறையணும்னு நினைச்சாங்க. யோவான் 5:18 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னாராம். அது தேவனுடைய குமாரன் என்று அவர் சொன்னதுனால அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சாம், இவர் தன்னை எந்த அளவுக்குன்னா கடவுளுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்திட்டார்.
அவர் ஆனா என்ன சொன்னாரு? தேவனுடைய குமாரன்னு சொன்னார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இஃப் யூ ஆர் அ சன் ஆஃப் காட், யூ ஆர் ஈக்குவல் டூ காட். ஆமென். நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொன்னால், எதற்கு இந்த பூமியில தேவனுடைய புத்திரர்கள் இருக்கிறாங்கன்னா, நீங்க தான் இன்னைக்கு இந்த பூமியில இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல நடமாடுகிற இயேசு கிறிஸ்து, பிசிக்கலா இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம டேவிட் தான். பியூலா மேத்யூ தான், ஜெயபிரகாஷ் அங்கிள் தான், தேவி வில்லியம்ஸ் தான், கேண்டிடா தான், பூபாலன் ராஜ் தான், ஜெயந்தி சிஸ்டர் தான், யூனி சிஸ்டர் தான், சரளா சிஸ்டர் தான், மேத்யூ தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் வெளிப்படுத்துவதுதான் இன்னைக்கு உங்களுடைய பிரதான நோக்கம். இன்னும் சொல்ல போனா ஒரே ஒரு நோக்கம் நம்ம இந்த பூமியில எதுக்கு இருக்கிறோம் தெரியுமா? தேவராஜ்யத்தை காட்டணும், தேவனுக்காக ஊழியம் பண்ணணும், ஆத்துமாக்களை ரட்சிக்கணும், நம்ம வீடு சொந்த வீடு கட்டணும், நம்ம பிள்ளைங்க பெரிய பெரிய காரியங்களை பண்ணணும். எல்லாம் உண்மைதாங்க. ஆனா ஒரே வார்த்தையில நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுமா? இந்த பூமிக்கு உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்த போறீங்க. அதுதான் வசனம் சொல்லுகிறது. தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகம் பார்க்கணும். அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்குது. ஆனா இது வெளியில வராதபடிக்கு என்ன காரியம்? அநேக பாடுகள் இருக்குது. ஆனா முதலாவது பாடுகள் என்ன தெரியுமாங்க? இயேசு கிறிஸ்துக்கு இருந்த ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு போன பொழுது சத்துரு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட எக்கச்சக்கமான டெம்ப்டேஷன்ஸ குடுத்தான். ஆனா அந்த டெம்ப்டேஷனோட நோக்கம் எல்லாம் என்னதுங்க? கல்ல வந்து அப்பமா மாறு, மேல இருந்து நீ கீழ விழு, என்ன பணிந்து கொண்டா எல்லாத்தையும் குடுக்குற. டெம்ப்டேஷன்ஸ் வித்தியாசம். ஆனா எல்லாத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவன் என்ன கேட்டான்? ஒண்ணே ஒண்ணு தான் கேட்டான். நீர் தேவனுடைய குமாரனேயானார். இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த நாள்ல இருந்து அவர் சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த நாள் வரையில அவருடைய வாழ்க்கையில இருந்த போராட்டம் என்ன தெரியுமா? அவர் தேவனுடைய பிள்ளையா இந்த பூமியில வாழக்கூடாது. நீ என்ன வேணா வாழ்ந்துக்க. நீ யோசேப்பின் பிள்ளையா வாழ்ந்துக்க, தீர்க்கதரிசியா கூட வாழ்ந்துக்க. நீ வந்துட்டு பயங்கரமான அபிஷேகம் நிறைந்தவனா வாழ்ந்துக்க. நீ வந்து மிகப்பெரிய சீஷனா வாழ்ந்துக்க. எப்படினா வாழ்ந்துக்க. ஒண்ணா ஒரு காரியத்துல நீ வாழக்கூடாது. என்னவா வாழக்கூடாது? சொல்லுங்க. என்னவா நீ வாழக்கூடாது? நீ என்னவா வாழக்கூடாது? இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில இருந்த பாடுகள் என்னது? நீ என்னவா வாழக்கூடாது? தேவனுடைய குமாரனா நீ வாழக்கூடாது. அது மட்டும் தான் ஒண்ணே ஒண்ணு. பிசாசுக்கு பிடிக்காதது என்ன தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளைன்னு மட்டும் சொல்லிடாத. அந்த 8வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. 15வது வசனம். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று அந்த அடுத்த வார்த்தைய நீங்க கோடிட்டுக்கணும். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இங்க பாருங்களேன் என்ன சொல்லுதுன்னா, நீங்களும் நானும் அவர் அப்பான்னு கூப்பிடலையா? கூப்பிட பண்ணுகிற. ஆமென். ஓ! நேற்றைய தினத்துல தான் எனக்கு இந்த பல்ப் எரிஞ்சது. என்னன்னா, அப்பான்னு அவர நீங்க நானும் கூப்பிடவே முடியாதாம். ஏன்னா, அவர் உலகத்த உண்டு பண்ணவருங்க. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனுங்க. ஐயோ! அவருடைய மகிமை யாரால சொல்லி மாள முடியுங்க? அவர் எல்லாம் ஜனத்த கைப்பிடியில வச்சிருக்கிறாருங்க. அவர் தாங்க யாரு? என் அப்பா. அப்படிப்பட்டவர். ஏங்க, நீங்க சாதாரணமா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஒரு கோடீஸ்வரன் உங்க அப்பான்னு சொல்லிட முடியுமா? இல்ல உங்களுடைய வீட்டு உங்க உங்க ஏரியா கவுன்சிலர் உங்க அப்பான்னு சொல்ல முடியுமா? இல்ல உங்க சிஎம் உங்க அப்பான்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. யாரையும் உங்களால அப்பான்னு மட்டும் சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ன்னு சொல்லிக்கலாம். எனக்கு புடிச்சவர்ன்னு சொல்லிக்கலாம். ஆனா இன்னைக்கு உலகத்தையே படைத்த தேவன உங்களுக்கு அப்பான்னு சொல்றீங்கன்னா, அது நீங்களும் நானும் மாம்சத்துல சொல்ல முடியாதா? நமக்குள்ள அப்பா, பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya! Glorious Father. இன்னைக்கு நீங்களும் நான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ரீபனஹந்தராதனா சதுரோதனியா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு என்ன மிகப்பெரிய தடை தெரியுமா? நீங்களும் நானும் தான் தேவனுடைய புத்திரர்கள் மொத காரியம். நேரம் இல்லாதனால நான் டக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறோம். ஏன்னா வெளிப்படுவதற்குன்னா ஏற்கனவே இருக்கிறோம். அப்ப நாம தான். ஆனா வெளிப்படுவதற்கு தடையா என்ன இருக்குதுன்னா, நெறைய பாடுகள், போராட்டங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய போராட்டம் என்னன்னா, முதலாவது நீங்களும் நானும் அந்த சத்தியத்துல நடக்கவே இல்ல. என்னதுன்னா நம்ம ஆ நீங்க நெறைய பேரு பார்த்திருப்பீங்க. அவங்க ஜெபிக்கும் பொழுது கூட, அப்பாங்கிற வார்த்தை ரொம்ப கடினம். சாமின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? கர்த்தர்ன்னு சொல்லுவாங்க. தேவன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் அப்பான்னு சொல்லக்கூடிய அப்பா, பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தா தான், நீங்க அவர் அப்பா, பிதான்னு கூப்பிடாம இருக்க முடியாதுங்க. ஹalleluya!
சத்ரு அங்கதான் நம்மள வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய புத்திரர்கள் வேணும். அப்பாவுக்கு வேண்டியது அடிமைகள் அல்ல. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த 15வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு. நம்ம ஒரு 1 மந்த் தான் ஆகுது. 1 மந்த் கூட ஆகல. 3 வீக்ஸ் ஆகுது. நம்ம எல்லாருமே ஆ ஆ குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணோம். கரெக்ட்டா? நீங்க நெறைய மெசேஜஸ் கேட்டிருப்பீங்க. நெறைய காரியங்கள் தேவன் உங்களோட இடைப்பட்டிருப்பாரு தனிப்பட்ட விதத்துல. ஆனா இன்னைக்கு நான் ஒரு காரியத்துல ஏன்னா நம்ம அதே இன்னும் அந்த அது 365 நாட்கள் உங்க உங்க இருதயத்துல இருக்க வேண்டிய 2 காரியம். அவருடைய சிலுவையும், அவருடைய உயிர்த்தெழுதலும். அதேதான் அந்த சீசனுக்கு மாத்திரம் அல்ல. சரிங்களா? ஆனாலும் இப்ப ரீசென்ட்டா வந்ததுனால, உங்களுக்கு ஒரு காரியத்த நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கான பிரதான நோக்கம் என்னன்றத நீங்க தெரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல புத்திர சுவிகர ஆவிக்கும் அதுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது. என்னன்னா, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு, திரும்பவும் பயப்படுகிறதற்கு, திரும்பவும் பயப்படுகிறதற்கு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வாட்டி பயந்து இருக்கிறீங்க. கரெக்ட்டா? ஏற்கனவே ஒரு வாட்டி பயந்து இருக்கிறீங்க. அப்ப திரும்பவும் நீ பயப்படாத. அந்த வார்த்தை அங்க வந்து திரும்பவும் மறுபடியும் பயப்படக்கூடாது நீ. அதுக்கு பதிலா நீ என்ன பண்ணணும்? நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை அடிமைத்தனத்தின் ஆவி பயத்த கொடுக்கும். ஆனா, அப்பா, பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். ஹalleluya. சரி, மறுபடியும் பயப்படுகிறதற்குனா எப்ப பயம் வந்தது? எப்படி வந்தது? அப்படியே போங்க. நான் மத்ததெல்லாம் ரோமர் 8, யோவான் 17 இந்த 2 அதிகாரம், அதுக்கப்புறம் ஆதியாகமம். இந்த 2 அதிகாரத்துல தான் எனக்கு முழுமையா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் பொறுமையா நான் இன்னைக்கு குடுக்குற அந்த அவுட்லைன வச்சுட்டு நீங்க படிங்க. யோவான் 17, ரோமர் 8 இதுல தான் எல்லா காரியங்களும் அடங்கி இருக்குது. அப்படியே ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்கு போங்க. ஆதியாகமம் 3 வசனம் 8. பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். யாரு? ஆதாமும், ஏவாளும் தேவனுடைய சத்தத்தை உலாவுகிற சத்தத்தை கேட்கிறாங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். 10வது வசனம் படிக்கிறேன். அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. வேதாகமத்துல முதலாவது பயம்ங்கிற வார்த்தை எங்க வருதுன்னு பாருங்க. கோடிட்டுக்கங்க. ஆதியாகமம் 3:10. ஆதியாகமம் 3:10. அங்கதான் பயம் வருது. நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். பாருங்களேன். இது ஏதோ ஆண்டவருடைய சத்தம் முதலாவது கேட்கல. ரெகுலரா நடக்கிறது. என்னது? ஆண்டவர் இறங்கி வருவாரு. தேவன் வருவாரு. ஆதாமும் ஏவாளும் போய் தேவனோட கூட பழகுவாங்க, பேசுவாங்க. என்ன பேசுனாங்கன்றது நமக்கு ரெக்கார்ட் இல்ல. அது இருந்திருந்தா போதுமே. ஆனா அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்தாரு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு வசனம் கூட அவங்க என்ன பேசுனாங்க, எப்படி பேசுனாங்க இப்படி இல்ல. விழறதுக்கு முன்னாடி தேவன் இறங்கி வந்து ஆதாமும், ஏவாளும் தேவனை எப்படி உறவாடினாங்க, எப்படி சஞ்சரித்தாங்க. எதனா ஒரு வசனம் இருக்குதா பாருங்களேன். அதுதான் நமக்கு வேணுமே. அதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோமே. ஆனா, அந்த விழுந்து போன ஆதாம் எப்படி வாழ்ந்திருக்கணும், அதை காண்பிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ஓகே. இந்த பயம் என்கிற காரியம் பாருங்க. இந்த ஒரே ஒரு காரியத்த புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு முழுமையா புரிந்து கொள்ளணும்னா கூட கவலை கிடையாது. இந்த ஒரு காரியத்த புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா, இந்த பயம் என்கிறது அதனுடைய ஆ அடிவேர் இல்லன்னா ஆணி வேர்ன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட்டா இருக்குது. அது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா கூட பாருங்க, உங்களுக்கு ஒரு சில பேருக்கு புது காரியம் பண்றதுக்கு பயம், ஒரு சில பேருக்கு ஹைட்ட பார்த்தா பயம், ஒரு சில பேருக்கு தண்ணிய பார்த்தா பயம், ஒரு சில பேருக்கு கணவன பார்த்தா பயம், ஒரு சில பேருக்கு மனைவிய பார்த்தா பயம், ஒரு சில பேருக்கு பிள்ளைகள பார்த்தா பயம். என்னோட சான்ஸ்கிரிட் சார நான் மறக்கவே மாட்டேன். என்னோட சான்ஸ்கிரிட் நான் 11த், 12த் சான்ஸ்கிரிட் படிச்சேன். இப்ப சான்ஸ்கிரிட் சார், "டேய் என்ன மாரி யாரும் இருக்காதீங்கடா." நான் சொன்னேன், "சார் ரொம்ப நல்ல சார்." "சார் நீங்க ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நீங்க ரொம்ப நல்ல சார். வேணான்டா." அப்படின்னுவாரு. "ஏன் சார்?" அப்படின்னா அவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு. நான் ஸ்கூல் படிக்கும்போது வாத்தியாருங்கள பார்த்து பயந்துகிட்டே இருந்தேன்டான்னாரு. சார் அது அந்த காலம் சார். இல்லடா இப்ப நான் வாத்தியார் ஆயிட்டேன். பிள்ளைகள பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறேன். என்ன மாரி யாரும் இருக்காதீங்க. அவரு ஸ்டூடெண்ட்டா இருந்தபோது சார பார்த்து பயந்தாரு. இப்ப அவரு சாரு. ஏன்னா பசங்க, சார் என்ன சார் மார்க் போட்டுருக்கீங்க? சரி என்னடா பண்ணணும்? என்ன சார் 32 ஒரு மார்க்கா சார்? டேய் அவ்வளவுதான்டா எழுதியிருந்தேன். அதெல்லாம் பேசக்கூடாது சார். சரி என்னடா? எவ்வளவுடா? 40 போடவா? என்ன சார்? சரி 50 போடவா? போடுங்க சார். 50. அவ்வளவு ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர். நல்லா பாருங்க. ஒரு சில பேருக்கு பயம் எப்படி வரும்னு இவருக்கு என்ன பயம்? பசங்கள பார்த்தா பயம். ஏன்னா,
இவர் படிச்ச பொழுது ஒரு குரூப் இருந்தாங்களாம். அந்த குரூப் என்ன பண்ணாங்களாம், சார வச்சு செஞ்சிருக்கிறாங்க. சாருடைய பைக்க பிரிச்சு மேய்ஞ்சிருக்கிறாங்க. சாருடைய வீட்டுக்கு வெளியில காட்டுல இருக்கக்கூடிய பூச்செல்லாம் கொண்டு வந்து விட்டுருவானுங்களாம். சோ இவரு இதெல்லாம் பார்த்து பசங்களுக்கு மேல பயம் இருந்திருக்குது. இப்ப இவரு சாரான உடனே இவருக்கு அதே பயம். டேய் என் வீட்ட எதுவும் பண்ணிடாதீங்கடா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவருக்குள்ள ஒரு பயம் வந்துட்டே நம்ம எல்லாருக்கும் பயம் அப்படியே கன்டினியூஸா வந்துட்டே இருக்குது. அதனுடைய அடிவேர் என்னன்னு புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல நான் நிர்வாணியா இருந்ததனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஒளிந்து கொண்டார்கள். நீங்க சொல்லுங்க. அவன் நிர்வாணியா இருந்தானா? பயந்து ஒளிந்துகிட்டானா? இதுக்கு முன்னாடி நிர்வாணியா தானே இருந்தான். ஆமா. இதுக்கு முன்னாடி அப்படியே தான் இருந்தாங்க. ஆனா அப்போ பயம் வரல. அப்ப என்ன வந்தது? தேவனுடைய சத்தத்தை கேட்டபோது என்ன வந்ததுங்க? சந்தோஷம் வந்தது. அந்த சந்தோஷம் வந்த உடனே அவன் என்ன பண்ணான்? தேவனிடத்திற்கு ஓடி போனான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படி ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லோருமே விழுந்ததற்கு அப்புறம் தான் நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதான் நமக்கு பாவத்தினுடைய காரியம், பாவத்தின் வித்து நமக்குள்ள இருக்குது. ஏன்னா நம்ம விழுந்து போன சந்ததி. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்னன்னா, விழுந்து போவதற்கு முன்பாக எப்படி ஆதாம் இருந்தானோ அந்த தன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தன்மைக்குள்ள நீங்க போகணும்னா அந்த தன்மை என்னன்றத பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆவியில வெளிப்படுத்தி இருப்பாரு. இல்லன்னா வேதத்தின் வார்த்தையில தேவன் உங்களுக்கு நிச்சயமா வெளிப்படுத்தி இருக்கணும். அது என்ன தன்மைனா, எப்பெல்லாம் ஆதாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டானோ அவனுக்குள்ள என்ன வந்தது? சந்தோஷம் வந்தது. தேவனோடு கூட உறவாடும்படிக்கு ஓடி போனான். ஆனா இப்ப என்ன வந்துருச்சு அவனுக்கு? பயம் வந்துருச்சு. சரி எனக்கு சொல்லுங்க. சந்தோஷமா இருந்தவனுக்கு இப்ப ஏன் பயம் வருது? ஃபர்ஸ்ட் சந்தோஷம் வந்தது. இப்ப பயம் வருது. தேவன நோக்கி ஓடி போனவன் இன்னைக்கு தேவன பார்த்து பயந்து ஒளிந்து கொண்டான். எனக்கு இப்ப ஒருவேளை உங்களால யாருன்னா மைக் ஓப்பன் பண்ண முடியும்னா, நீங்க ஓப்பன் பண்ணி கூட சொல்லலாம். சந்தோஷமா இருந்தவனுக்கு பயம் வந்தது. ஏன்? தேவனிடத்துல ஓடி போய் தேவன கட்டி அணைத்துக் கொண்டவன் இன்னைக்கு தேவன பார்த்து ஓடி ஒளியிறான். ஓடி போய் கட்டி பிடிச்சவன் இன்னைக்கு ஓடி போய் ஒளிந்து கொள்றான். எதனால? எதனால? என்ன என்ன என்ன? அவன் பாவம் செஞ்சுட்டான். கீழ விழுந்துட்டான். பதில் சொல்லுங்க. எஸ்மா வெங்கட். ஏதாவது ஒரு பாவத்தின் காரணமாக ஒரு பயம் இருக்கலாம். ஆமென். கரெக்ட். அவன் விழுந்து போனான். இப்ப பாவம் அவனுக்குள்ள வந்துருச்சு. தேங்க் யூ மா. வேற வேற எனிபடி எனி அதர் ஆன்சர்ஸ்? வேற யாராவது நீங்க ஏதாவது சொல்லணும்னு? நீங்க அமெரிக்கால இருக்கிறதுனால நெறைய பேர் தைரியமா இருக்கிறீங்க. நான் வந்து ஸ்டிக் அங்க கொண்டு வந்து உங்கள அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. சிஸ்டர் சொல்றாங்க டிஸ்ஓபே பண்ணதுனால. டிஸ்ஓபே பண்ணதுனால. கரெக்ட். அவன் வந்துட்டு கீழ்ப்படியாம போனான். அவனுக்குள்ள பாவம் வந்துருச்சு. அவன் கீழ்ப்படியாம போனான். ஓகே. கரெக்ட். வேற ஏதாவது? அவன் வந்து நிர்வாணியா இருக்கு. அவன் பாவம் செஞ்ச பிறகுதான் ரியலைஸ் பண்ணான். அதுக்கு முன்னாடி ரியலைஸ் பண்ணல. ஓகே, வண்டர்ஃபுல். அவன் நிர்வாணியா இருந்தத ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணல. ஆனா இப்ப ரியலைஸ் பண்றான். ரியலைஸ் பண்ணதுனால ஒளிந்து கொண்டான். வண்டர்ஃபுல். தேங்க் யூ. தேங்க் யூ. எல்லாமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான். கிறிஸ்டியன் லைஃப்ல தப்பான ஆன்சரே கிடையாது. சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் தான். நாட் சூஸ் தி ரைட் ஆன்சர். வேற ஏதாவது? வேற யாராவது? ஓகே. நமக்கு நேரம் இல்ல. அதனால ஒரே ஒரு காரியம். நீங்க பார்த்திருக்கீங்களா 2 வகையா சொல்லுவாங்க. சூஸ் தி ரைட் ஆன்சர்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்ப தப்பான ஆன்சர் அதுல இருக்குது. ஆனா இன்னொன்னு அது நான் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். எல்லாமே கரெக்ட் தான் தம்பி. ஆனா பெஸ்ட்ட சூஸ் பண்ணு. கிறிஸ்டியன் லைஃப் அப்படிதான். எல்லாமே கரெக்ட் தான். தப்பே கிடையாது. ஓகே. இதெல்லாமே கரெக்ட் நீங்க சொன்னது. பாவம் வந்துடுச்சு. அவன் வந்து கீழ்ப்படியாம போனதுனால இப்ப அவனுக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு உணர்வு இருக்குது. அவன் இப்ப நிர்வாணின்ற உணர்வு அவனுக்கு இருக்குது. ஆனா இதெல்லாம் ஏன் அவனுக்கு பயத்த கொடுத்துச்சு? அதுதான். நீங்க சொன்னது கரெக்ட். ஏன் பயத்த கொடுத்ததுன்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவன் பயந்ததுனால என்ன பண்ணான்? ஒளிந்து கொண்டான். அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு ஒரு இப்ப சத்துரு அவனுக்குள்ள ஒரு படத்த குடுத்துட்டான். என்னன்னா, கம்ப்ளீட்டா நீங்க வந்துட்டு ஒரு அ என்னது ஒரு இந்த சார்லி சாப்ளின் படம்லாம் பார்த்திருக்கீங்களா? அந்த படம்லாம் என்னதுன்னா, சார்லி சாப்ளின், லாரல் ஹார்டி அந்த படம்லாம் பார்த்திருப்பீங்களா ஒரு சில பேரு. அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் மூவி தான். சார்லி சாப்ளின்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். கலர்ல கிடையாது. அந்த சிடி பார்த்துருக்கேன். அந்த சிடி அப்படியே எடுத்துட்டு, இப்போ ஒரு கலர் படம் போட்டு விட்டான்னு வச்சுக்கயேன், உங்களுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட்டா? நமக்கு இப்படிதான் நடந்தது. அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி தேவனோடு கூட உறவாடி சந்தோஷத்துல இருந்தவனுக்குள்ள அவன் கீழ விழுந்தவன ஒரு சிப்ப மாத்திட்டான். என்ன மாத்திட்டான்னா, தேவன் குடுத்த அந்த ஆவியினுடைய மகிமைய எடுத்துட்டான். அது என்னன்னு புரிந்து கொள்ளுங்க. என்னன்னா, தேவனை குறித்ததான அறிவு மாறிடுச்சு. என்னது? என்ன கட்டி அணைக்கிறவரு இப்ப என்ன எட்டி உதைக்க போறார். சொல்லுங்க. கட்டி அணைத்தவர் இப்ப எட்டி உதைக்க போறார். என்ன நடக்குதுன்னா, இப்ப இவனுக்குள்ள பயம் வந்துடுச்சு. ஏன்னா, ஐய்யய்யோ! நான் தப்பு பண்ணதுனால இப்ப இவரு என்ன
என்ன பண்ண போறாரு? தண்டிக்க போறாரு. இப்ப எனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. இப்ப எனக்கு கோபம், அவருடைய கோபம் என் மேல இருக்குது. இதற்கு மேல நான் அவருடைய சமூகத்துக்கு போக முடியாது. அவரோடு உறவாட முடியாது. ஏன்னா, நான் கீழ்ப்படியாமையில விழுந்ததனால, இனிமே எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல. நான் அவரை விட்டு பிரிந்து வாழணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அன்னைக்கு அந்த தோட்டத்துல என்ன நடந்ததுன்னா, தேவன் நீங்க லூக்கா 3வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, யார் யாரை பெற்றான், யார் யாரை பெற்றான் இருக்கும். ஆதாமை பெற்றது யார் தெரியுமா? வசனம் போட்டிருக்குது. தேவனால் உண்டானவன் தமிழ்ல இருக்குது. ஆனா எபிரேய பதத்துல அப்படி இல்ல. தேவனே ஆதாமை பெற்றெடுத்தார்ன்னு இருக்குது. அப்பனா ஆதாமை யாரு பெற்றெடுத்தாங்க? தேவன் பெற்றெடுத்தார். அப்படின்னா ஆதாம் தேவனுக்கு என்ன பிள்ளை? அப்ப ஆதாமுக்கு தேவன் யாரா இருக்கிறாரு? அப்பாவா இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்பாவா இருந்தவரை இன்னைக்கு அவன் எப்படி மாத்துறான்னா, சத்துருவா மாத்துறான். எப்படின்னா, சரி நீங்க யார பார்த்து பயந்து ஒளிவீங்க? சத்துருவ பார்த்து தான் பயந்து ஒளிவீங்க. கரெக்ட்டா? உங்களுக்கு அப்பாவ பார்த்து யாருக்கும் பயம் வரக்கூடாது. சத்துருவ பார்த்தா தான் பயம் வரணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணான்னு பாருங்க. பிசாசானவன் அவனுடைய தந்திரத்தினுடைய உச்சம் இதுதாங்க. இத நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தை குறிச்சு நீங்க அங்கலாய்க்க மாட்டீங்க. எந்த காரியத்துல குறைவுகளை நீங்க வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டீங்க. ஏன்னா, உங்களுக்கு தகப்பனா இருந்தவரை இப்ப அவன் எப்படி உங்களுக்குள்ள இன்ஜெக்ஷன் பண்ணிட்டானா, ப்ரொஜெக்ட் பண்ணிட்டானா, எப்படி இந்த கொரோனா வந்த பொழுது என்ன பண்ணாங்க, நமக்கு கொரோனா வேக்சினேஷன் குடுத்தாங்க. வேக்சினேஷன் என்ன தெரியுமா? கொரோனா வைரஸ் தான் உள்ளுக்குள்ள அனுப்புனாங்க. அதே போல அவன் என்ன பண்ணானா, தேவனை குறித்து தேவன் தகப்பனா இருந்தவரை இன்னைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் உள்ள அனுப்பிட்டான். என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் என் மேல கோபமா இருக்கிறாரு. அவரு இன்னைக்கு என்ன தண்டிக்க போறாரு. இனிமே அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. அதாவது தேவனுடைய தன்மைகள மாற்றி அமைச்சுட்டான். 3 காரியம் சொல்லலாம். ஃபங்ஷன், ஓகே, டிஸ்ஃபங்ஷன், மால்ஃபங்ஷன். 3 காரியம் இருக்குது. ஃபங்ஷன், டிஸ்ஃபங்ஷன், மால்ஃபங்ஷன். ஃபங்ஷன்னா கரெக்ட்டா செயல்படுவது. டிஸ்ஃபங்ஷன்னா ஃபங்ஷன் ஆகாதது. மால்ஃபங்ஷன்னா வொர்க் பண்ண வேண்டியது தப்பா வொர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். நீங்க ரிமோட் எடுத்து நீங்க நம்பர் 2 பிரஸ் பண்ணா அது என்ன வரணும்? நம்பர் 2க்கு வரணும். நம்பர் 2 வொர்க்கே ஆகலன்னா என்ன பண்ணணும்னா, ஃபங்ஷனுக்கு பண்ணுச்சுன்னா 2க்கு வரணும். நீங்க பிரஸ் பண்றீங்க வரவே இல்லன்னா டிஸ்ஃபங்ஷன். ஆனா நீங்க 2 பிரஸ் பண்ணீங்க அது 5க்கு போச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு பேரு மால்ஃபங்ஷன். இங்க என்ன ஆயிடுச்சு தெரியுமா? தோட்டத்துல மனுஷனுக்குள்ள அவன் என்ன பண்ணிட்டான்? மால்ஃபங்ஷன் பண்ணிட்டான். என்ன மால்ஃபங்ஷன்னா, தகப்பனா இருந்தவரை இன்னைக்கு விரோதியா, எதிரியா மாத்திட்டான். நான் சொல்ற 4 வார்த்தைகள நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. தி ஃபாதர் ஃபாதர் தகப்பனா இருந்தவரை இன்னைக்கு அவன் எப்படி நமக்கு காண்பிச்சுட்டானா, நல்லா பாருங்க. தகப்பன் தகப்பனா தான் இருக்கிறாரு. ஆனா தகப்பனை எப்படி காண்பிக்கிறான்னா, நம்முடைய கண்களுக்கு தகப்பன் இப்ப என்னவா மாறிட்டாரு? எதிரியா மாறிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? தகப்பனா இருந்தவர் இப்ப ஆதாமுக்கு எப்படி தோன்றுகிறார்னா, எதிரியா தோன்றுகிறார். எனிமி. ஃபாதர் ஹஸ் பிகம் எனிமி. தகப்பன் எனிமியா மாறல. நமக்கு அவர் மாறிட்டார். நம்முடைய பார்வைக்கு தகப்பன் இப்ப எப்படி மாறிட்டாரு? சத்ருவா மாறிட்டாரு. ஓகே. அது மட்டும் நடக்கல. இன்னொன்னு நடந்தது. என்ன நடந்தது தெரியுமா? நான் வேதத்துக்குள்ள வார்த்தைக்குள்ள போகல. சத்ருவா இருந்தான். எனிமியா இருந்தவன் இன்னைக்கு யாரா மாறிட்டான்? பிசாசு யாரா மாறிட்டான்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. வசனம் ரொம்ப அழகா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறாரு. ஆமென். ஆ, ஹalleluya. அதாவது யோவான் யோவான் 17வது அதிகாரம். அதாவது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க எல்லாருமே எங்களுடைய அப்பாவை தான் பின்பற்றுறோம்னு. அதுக்கு இயேசு சொல்றாரு, உங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும்பா. உங்க அப்பா யாருங்க? இயேசு என்ன சொல்றாரு? பரிசேயர் சதுசேயர் கிட்ட யூதர்கள் கிட்ட சொல்றாரு. இவங்க எல்லாம் சொல்றாங்க, உங்க அப்பா நாங்க எங்க அப்பாவை தான் பின்பற்றோம். எப்பா உங்க அப்பாவை பின்பற்ற நீங்க என்ன ஒத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க உங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க அப்பா கிரியை பண்றீங்க. யாரு எங்க அப்பா? ஆபிரகாம் எங்க அப்பா. ஆபிரகாம்லாம் அவங்க அப்பா இல்ல. இயேசு ரொம்ப பிளைனா சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? உங்க அப்பா யாரு? பிசாசு தான் உங்க அப்பான்னு சொல்றாரு. ஹalleluya. இயேசு கிறிஸ்து டைரக்ட்டா ஒரு நிமிஷம். ஹalleluya. யோவான் வசனம் வந்துட்டு ஆமென். ஓ ரிபனா ஹந்தரா தனா ஹஸ்ஸதுரு தனா ஹனாந்தரியதனா. யோவான் 5:18 அது வந்துட்டு கோபம் வர்றது அவங்களுக்கு. ஓகே. அந்த 5வது அதிகாரத்திலேயே வரும். ஆம். யோவான் 8:44. யோவான் 8:44. இங்க பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு? யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். போதும்பா. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஏங்க யாருக்கு சொல்றாரு? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அங்க இருக்கிற ஒரே ஒருத்தர் தான் தேவனால உண்டானவர். யாரு?
இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவனால உண்டானவர். அப்ப மத்தவங்க எல்லாருமே யாராலதான் உண்டாகி இருக்கிறோம்? ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம அப்பா யார் தெரியுமா? பிசாசு தான் நம்ம அப்பா. ஒருவேளை உங்களுக்கு என்ன என்ன பிரதர் மெசேஜ் கேட்கலாம்னு வந்தா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதுதான் உண்மை. ஏன்னா அதுதான் கார்டன்ல தோட்டத்துல அதான் நடந்தது. நமக்கு அப்பாவே மாறிட்டாரு. பிசாசா இருந்தவன் நமக்கு எதிரியா இருந்தவன் அப்பாவா மாறிட்டான். அப்பாவா இருந்தவர் யாரா மாறிட்டாரு? எதிரியா மாறிட்டாரு. அவர் மாறல. நமக்கு அப்படி படத்தை காண்பிச்சுட்டான். யார பார்த்து பயந்து ஒளிஞ்சோம்? அப்பாவை பார்த்து பயந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். ஆனா யாரோட கை கோத்துட்டோம் தெரியுமா? பிசாசோட கை கோத்துட்டோம். ஹalleluya. இதுதான் அன்னைக்கு தோட்டத்துல நடந்தது. நீங்க அப்படியே அந்த நேரம் இல்ல. அந்த 3வது அதிகாரத்தை அப்படியே படிச்சீங்கன்னா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். வித்துக்கு ஏன் போறாரு? உன் வித்துன்னு யார்கிட்ட சொல்றாரு? பிசாசு கிட்ட சொல்றாரு. உன் வித்துக்கும். யார் அவருடைய வித்து? நீங்களும் நானும் தான் பிசாசுடைய வித்து. அவனுடைய பிள்ளையா மாறிட்டோம் நம்ம. ஆனா இயேசு சொல்றாரு, உன் வித்தாகிய வெங்கட்டுக்கும் உன் வித்தாகிய மேத்யூவுக்கும் அவள் வித்து. யார் அவள் வித்து? மரியாள். மரியாளுடைய வித்து தான் மனுஷனுடைய வித்து கிடையாது. தேவனுடைய வித்தாக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ஹalleluya. இங்க சிலுவையில் அவர் என்ன செய்து முடித்தார் தெரியுமா? நீங்க இப்ப யோவான் 17ல படிக்கும்போது நேரம் இல்ல. யோவான் 17 இயேசு சொல்றாரு, இப்ப 4வது வசனத்துல, நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், யோவான் 17 தான் போயிட்டு இருக்குது. யோவான் 20 இன்னும் 4 அதிகாரம் இருக்குது. சிலுவையில அவர் மரிக்கும் பொழுது எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாரு. முடிந்ததுன்னு சொன்னாரு. கரெக்ட்டா? அங்கதானே முடிஞ்சது. ஆனா இங்க சொல்றாரு, நான் எல்லாம் செய்து முடித்தேன்னு சொல்றாரு. என்னங்க? அது எப்படிங்க? யோவான் 17 இயேசு சொல்றாரு 4வது அதிகாரத்துல, நீர் எனக்கு நியமித்த எல்லாவற்றையும், எபிரேய பதத்துல எப்படி இருக்குதுன்னா, all that you have set aside for me, I have fulfilled it perfectly. என்னங்க? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னு யோவான் 17 சொல்றாரு. அப்ப என்னத்துக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில போய் மரிக்கணும்? தேவையே கிடையாது. அப்ப அங்க என்னதுக்கு அங்க முடிந்ததுன்னு சொன்னது என்னது? அப்ப இங்க முடிச்சிட்டேன்னு சொல்றது என்னது? நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஏதோ இயேசு வந்தாரு, சிலுவையில ரத்தம் சிந்த வந்தாரு. இல்ல. நீங்க பாருங்க. பிதாவா இருந்தவர் எனக்கு சத்துருவா மாற்றப்பட்டிருக்கிறாரு. சத்துருவா இருந்தவன் இன்னைக்கு எனக்கு பிதாவா இருக்கிறான். இயேசு அததான் மாற்றி அமைக்க வந்தாரு. இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது ஒரு வார்த்தைய மூச்சுக்கு 300 தடவை சொன்னார். என்ன தெரியுமா? என் பிதா, என் பிதா, என் பிதா. கடவுள்னு சொல்லப்பட்டவர் எனக்கு அப்பாவா இருக்கிறாரு. அந்த வாழ்க்கைய வாழ்ந்து காண்பித்தாருங்க. ஹalleluya. அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறாரு. யோவான் 17 அவர் என்ன சொல்றாருன்னா, என்னத்த செஞ்சு முடிச்சார்னா, அப்படியே வந்தீங்கன்னா 5, 6, 7, 8ல சொல்றாரு. நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ஆமென். இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கான ஒரே நோக்கம், பிரதான நோக்கம், மிகப்பெரிய நோக்கம். அவருடைய நோக்கத்தின் உச்சம் என்ன தெரியுமா? தேவனுடைய நாமத்தை, யேகோவா ஈரே எல்லாருக்கும் தெரியும். யேகோவா ராஃபா தெரியும். யேகோவா நிசி தெரியும். யேகோவா ஷம்மா தெரியும். யேகோவா ஈரேவா இருக்கிறாரு. எனக்கு யேகோவா ஷம்மாவா இருக்கிறாரு. யேகோவா சிக்கேனுவா இருக்கிறாரு. எல்லாமே உண்மைதாங்க. ஆனா இது எல்லாத்தையும் நீங்க ஒரு டைமென்ஷன்ல பாக்குறீங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல அவருக்கு ஒரு நாமம் இருந்தது. ஏசாயா 63 16வது வசனம் சொல்லுகிறது. அந்த ஒரு வார்த்தையை வாசிக்கலாமா? ஏசாயா 63 16வது வசனம். ஹalleluya. 63 verse 16. நிறைய வசனங்கள் இருக்குது. அந்த ஒரு வசனத்தை, தேவரீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர். என்னவா இருக்கிறீங்க? பிதாவா இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான். ஆபிரகாம் எங்களை அறியானா? இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமா இருக்கிறீர். அது மட்டும் இல்ல, கடைசி வார்த்தையை பாருங்க. இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். நேரம் ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். 3 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். என்னன்னா, அவருடைய இருதயமே நமக்கு தகப்பனா இருக்கணுங்கிறது தாங்க. அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில முடிப்பதற்கு முன்பதாகவே இந்த பூமியில அவர் செஞ்சு முடிச்சது என்னன்னா, டேய், அவர் உனக்கு யாரா இருக்கிறார் தெரியுமா? உன்னை உண்டு பண்ணின தேவன் உனக்கு தகப்பனா இருக்கிறார். அதோட இயேசு கிறிஸ்து 3 வார்த்தையை மாறி மாறி சொன்னாராம். என்ன சொன்னார்னா, மறுபடியும் என்னுடைய பிதா, உங்களுடைய பிதா, நம்முடைய பிதா. இத மாறி மாறி சொல்றாரு. எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே? என் பிதான்னு சொல்றாரு, உங்க பிதான்னு சொல்றாரு, நம்முடைய பிதான்னு சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது யோவான் 20ல அவர் மரியாள் கிட்ட சொல்றாரு, அம்மா நீ போமா, நீ போயிட்டு என்னுடைய சகோதரர்கள், சீடர்கள் இல்ல. இப்ப இயேசு உயிர்த்தெழுந்த உடனே சீடர்கள் என்னவா மாறிட்டாங்க? சொல்லுங்க, சகோதரர்களா மாறிட்டாங்க. என்ன மெசேஜ் சொல்றாரு தெரியுமா? நான் என்னுடைய பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும். அங்க ஏன் உங்கள் பிதான்னு ஏன் சொல்றாரு தெரியுமா?
அவர் நம்முடைய பிதான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா அப்படி சொல்லி இருந்தாருன்னா அவர் ஏற்கனவே இயேசுக்கு பிதா தேவன் பிதாவா தான் இருந்தாரு. ஆனா இங்க இயேசு ஸ்பெசிபிக்கா அவர் எனக்கு அப்பா தான்டா. ஆனா நான் சிலுவையில என்னத்த செஞ்சு முடிச்சேன்னு தெரியுமா? அவர் யோவான் 17ல முடிந்ததுன்னு சொன்னதுக்கும் யோவான் 20ல முடிந்ததுன்னு சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நான் கேக்குறேன். வெங்கட் உன்னுடைய வெட்டிங் டே என்ன டேமா? வெட்டிங் டே December 8, டிசம்பர் 8 இயர்மா? இயர் 2014. 2014 டிசம்பர் 8 அன்னைக்கு தான் வெங்கட்டுக்கு திருமணமானது. அன்னைக்கு தான் என்னன்னு சொல்றது, இல்ல. பிரிசி வந்து மிஸ்ஸஸ் வெங்கட்டாக மாற்றப்பட்ட ஒரு நாள். இல்லன்னா பிரிசி வந்துட்டு வெங்கட்டுடைய மனைவியாக, கரெக்டா வெங்கட்? அன்னைக்குதான் அவ உன்னுடைய வாழ்க்கையில மனைவியாக மாற்றப்பட்டா, கரெக்டா? ம். ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உண்மையா சொல்லு, அன்னைக்குதான் பிரிசி உனக்கு மனைவியா மாறினாளா? யோசிச்சு பதில் சொல்லு. பிரிசிய பார்த்து பிரிசிய வந்து என்கரேஜ் பண்ண அந்த இதுலயே வந்து என்னோட மனைவியா மாறிட்டா. ஓகே, ஓகே. கரெக்ட்டான ஒரு ஆன்சர் சொல்லிட்டா. என்கேஜ்மென்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. என்கேஜ்மென்ட்லயே அப்ப இப்போ ஒண்ணு சொல்லு. என்கேஜ்மென்ட் என்னைக்கு நடந்தது? டேட் ஞாபகம் இருக்கா? இல்லன்னா பிரிசி கிட்ட கேட்டாவது சொல்லு. காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. அக்டோபர் 2 அதே இயர் ஆமா, 2014. ஆமா. ஓகே. சரி, இப்போ ஒரு கேள்வி. அக்டோபர் 2 2014 அன்னைக்கு தான் உண்மையாகவே பிரிசி உனக்கு மனைவியா மாறினாளா? இதுக்கு யோசிச்சு பதில் சொல்லு. ஆண்டவர் என்னோட கூட பேசி எனக்கு கன்ஃபார்ம் பண்ண அந்த சமயத்திலேயே ஆமென். தேங்க் யூ தம்பி. இங்க பாருங்க. அக்டோபர் 2 2014 நீ என்கேஜ்மென்ட் அன்னைக்கு மனைவியா மாறல. டிசம்பர் 8 2014 அன்னைக்கு மனைவியா மாறல. அப்ப என்னத்துக்கு அன்னைக்கு தான் என்கேஜ்மென்ட் இன்னைக்கு தான் ஏங்க என்கேஜ்மென்ட்ன்றது உலகத்துக்கு இவங்க 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்க 2 பேரும் கணவன் மனைவியா இணைக்கப்பட போகிறோம். ஏனென்றால் என்னுடைய இருதயத்துல இவள் தான் என்னுடைய மனைவி என்று தேவன் தீர்மானித்து விட்டார். ஹalleluya. ஏங்க முடிஞ்சு போன காரியத்தை முடிச்சு வைக்கிறாங்க. திரும்ப சொல்றேன். இவங்க இருதயத்துக்குள்ள முடிச்சிடுச்சு. எனக்கு பிரிசி தான் மனைவின்னு இவன் இருதயத்திற்குள்ள தேவன் என்னைக்கு முடிவு பண்ணினாரோ அதை வெளியில முடிவு பண்ணாங்க. யோவான் 17ல இயேசு கிறிஸ்து என்ன முடிச்சாரு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் பிதாவோடு கூட அவர் திருமணத்தை முடிச்சாருங்க. நீங்களும் நானும் எப்படி சத்துரு என்ன பண்ணானோ பிதாவை நமக்கு சத்துருவா மாத்தணும். சத்துருவா இருந்தவன் பிதாவா மாறினான். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இல்ல உனக்கு தேவனா இருந்தவர் மறுபடியும் பிதாவாக இருக்கிறார். இயேசு சிலுவையில என்ன செய்து முடித்தார்னா, உங்க மேரேஜ் அன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? நீங்க உங்களுடைய சர்டிபிகேட்ல லைசென்ஸ்ல உங்களுடைய சர்டிபிகேட்ல சைன் போடுறது எல்லாம் உலகத்துக்கு சொல்றீங்க. இன்னையில இருந்து லீகலா நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த வார்த்தை லீகலா எனக்கு பிரிசி மனைவி அப்படின்னு வெங்கட் சொன்னா இந்த உலகத்துக்கு. அது லீகலா உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ண நாள். சிலுவையில இயேசு கிறிஸ்து லீகலா அனௌன்ஸ் பண்ணாரு. எப்பா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன்ல. தேவன் உங்களுக்கு அப்பா இல்ல. ஆனா நடுப்புற ஒண்ணு நிக்குதுல்ல, பாவம் நிக்குதுல்ல. அந்த பாவத்துக்கு நான் பிராயச்சித்தத்தை கொடுக்கிறேன். என் ரத்தத்தை சிந்துறேன். இன்னைக்கு லீகலா நீ அவருக்கு பிள்ளை, அவர் உனக்கு அப்பா. ஹalleluya. சிலுவையில இயேசு செஞ்சு முடிச்சது என்னன்னா, உங்களுக்கு விரோதி மாதிரி காண்பிக்கப்பட்ட தகப்பன் உங்களுக்கு தகப்பனாக மாறினார். உங்களுடைய சத்துரு தகப்பனாக மாறினார். உங்களுக்கு தகப்பனாக இருந்த சத்துரு சத்துருவாக மாற்றப்பட்டான். இதுதான் சிலுவையில முடிந்தது. ஹalleluya. அதற்காக தான் இயேசு வந்தாரு. அதுதான் ரோமர் 8ல அழகாக பவுல் எழுதுகிறார். தேவனுடைய புத்திரர்கள் யாருன்னா இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமாங்க? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த பிள்ளைகளா கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தணுங்க. அதற்காக தான் தேவன் இந்த பூமிக்கு வந்தாரு. நீங்க இப்ப போய் படிச்சு பாருங்களேன். அந்த அதிகாரமும் யோவான் 17யும் இதையும் படிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ஒன்றா இருக்கிறோமா? அந்த நாமத்துல தான் எல்லாமே இருக்குதுங்க. அந்த நாமத்துல பாருங்களேன். நம்ம ஒன்றா இருப்பது அந்த நாமத்தினால. யோவான் 17 இயேசு சொல்லிட்டு வர்றாரு. ஒன்றா இருப்பது அந்த நாமத்தினால. பாதுகாக்கப்பட்டது அந்த நாமத்தினால. பரிசுத்தமாக்கப்பட்டது அந்த நாமத்தினால. ஆசீர்வதிக்கப்பட்டது அந்த நாமத்தினால. ஏன் சங்கீதம் 91லயே நீர் என் நாமத்தை அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலம் எது தெரியுமா? தேவனுக்கு பிள்ளையா இருப்பதுதான் உயர்ந்த அடைக்கலம். ஆமென். அவரை நீங்க என்னென்னலாம் அறிஞ்சிருக்கலாம். ஏகோவா ஈர, ஏகோவா ராஃபா, ஏகோவா ஷம்மா, ஏகோவா நிசி அதெல்லாம் நல்லதுதான். அவரை தகப்பனா அறிந்திருந்தீங்கன்னா எல்லாமே உள்ளுக்குள்ள வந்துடுச்சு. ஹalleluya. உங்களுக்கு தான் உயர்ந்த அடைக்கலமாகிய பிள்ளைங்கிற ஸ்தானத்தை கொடுக்கிறார். அப்படியே கண்களை ஒரு 2 நிமிடம் மூடுவோம். ரிபனா ஹஸ்ஸதுரு மனாந்தரா கடா தரா தனியாந்துரு தனா லகனஹந்தரே தனியா. இத பாருங்களேன். பெரிய காரியம். நீங்க ஆவியானவர்ட்ட ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. அப்பா என்னப்பா எனக்கு சொல்ல விரும்புறீங்க? ஒண்ணே ஒண்ணுதான் இன்னைக்கு சொல்றாரு.
என் குமாரனை அனுப்பி நீ ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்தது எதற்கு தெரியுமா? நீ பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன். மீட்டு கொண்டேன், என்னுடையவன். மீட்டு கொண்டதுனால அவருடையவன் அல்லங்க. மீட்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அவருடையவர்கள் தான். ஏன்னா நீங்க எதை மீட்பீங்க தெரியுமீங்க? உங்களுடையதான் உங்களால மீட்க முடியும். நான் என் நகையை வச்சிருந்தா என் நகையை மீட்க முடியும். நீங்க அவருடைய பிள்ளையா இருந்தீங்க. சத்துருவால நீங்க பாவத்துல விழுந்தீங்க. தேவனையே உங்களுக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? தகப்பனா இருந்தவரை சத்துருவா காண்பித்தான். இன்னைக்கு நீங்க அவரிடத்திற்கு பயந்து ஒளிந்து கொள்ளற நிலையில இல்ல. தைரியத்தோடு கூட கிருபாசன தண்டைக்கு கடந்து வருவீங்கன்னு சொல்ல அந்த வார்த்தையின்படி இன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையை பாருங்க. கெட்ட குமாரன் அப்பா கிட்ட போறான், பயந்து பயந்து போறான். அப்பா என்ன பண்ணுங்க, பிள்ளையெல்லாம் வேண்டாம், ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிட்டா போதும். மறுபடியும் பயப்படுகிறதற்கு இந்த கெட்ட குமாரன், அன்னைக்கு ஆதாம் பயந்து கம்ப்ளீட்டா தேவனை விட்டு ஒளிந்து கொண்டான். ஆனா கெட்ட குமாரன் ஒரு காரியத்தை பண்ணிட்டான். அதே பயம் இருக்குது, ஆனா என்ன பண்ணிட்டான்? ஒளிந்து கொள்ளாம அப்பா கிட்ட போயிட்டான். வேலைக்காரனா வச்சுக்கங்க, என்னது அடிமைத்தனம், ஒரு அடிமையா வச்சுக்கங்க. அடிமையா இருந்தா பயம் என்னைக்குமே இருக்குங்க. ஆனா இயேசு கிறிஸ்து காண்பித்தாரு, நீ ஆதாம மாதிரி ஒளிந்து கொள்ளவும் வேண்டாம், கெட்ட குமாரன மாதிரி வேலைக்காரனா இருக்கும் அடிமை மாதிரி இல்ல. நீ எந்த நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கிற புத்திர சுவிகாரம் உலகமே தலைகீழ மாறினாலும், சூரியனை இந்த சைடு உதித்தாலும், பரலோகமே உங்களுக்கு எதிர்த்து நின்னாலும் நான் சொல்றேன், நீங்க அவருடைய பிள்ளை. ஹalleluya. அது ஃபுல் ஸ்டாப் வெச்சாச்சு. எப்படி ஜட்ஜ்மென்ட் கொடுத்த உடனே அந்த அந்த பேனாவுடைய நிப்ப உடைச்சிருவாங்களாம் அந்த ஜட்ஜ். ஏன்னா அந்த பேனாவால இனி வேற எதுவும் எழுத முடியாது. நீங்க பிள்ளைன்னு எழுதி அவர் நிப்ப உடைச்சிட்டாருங்க. இனி உங்களுடைய ஸ்தானத்தை யாரால மாற்ற முடியாதுங்க. அவர் எதற்கு உங்களுக்கு பிள்ளைங்கிற ஸ்தானத்தை கொடுத்தாருன்னா, அவரோடு கூட நீங்கள் பழகும்படிக்கு. யோபு 22:21 சொல்லுகிறது, அவரோடு பழகி சமாதானமாயிரும். இங்க பாருங்களேன், அவரோடு கூட சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் இணைந்து அவரோடு கூட பழகுவதற்கு தான் அந்த உறவே. ரிலேஷன்ஷிப் இஸ் given for the fellowship. அந்த ரிலேஷன்ஷிப் சத்ரு என்ன பண்றான்? யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அவன் 3 காரியம் பண்றான். திருடுறான், கொல்றான், அழிக்கிறான். எதை திருடுறான் தெரியுமா? அவன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப, அப்பாவுக்கு நீங்க பிள்ளைங்கிற அந்த உறவை திருடுறான். அடுத்தது கொல்றான். எதை கொல்றான் தெரியுமா? அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தா தான் ஃபெல்லோஷிப் வரும், ஐக்கியம். அந்த ஃபெல்லோஷிப் அவன் என்ன பண்றான்? கொலை பண்றான். அடுத்தது அழிக்கிறான். இந்த பூமியில தேவன் ஆதாம் ஏவால கொடுத்து என்ன பண்றாருன்னா டொமினியன்ஷிப் கொடுத்தாரு. இந்த பூமி முழுவதும் ஆளுகை செய்து கொள்ளுங்கன்னு சொன்னாரு. அவர்கள் 2 பேருக்குள்ள அவர் என்ன கொடுத்தாருன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுத்தாரு. ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் டொமினியன்ஷிப் ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது இந்த பூமியில. ஆனா அவன் எதை அழிக்கிறான் தெரியுமா? இன்னைக்கு மனிதர்களோடு கூட நம்முடைய சக மனிதர்களோடு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பையும், சத்ருவும் இந்த பூமியில உண்டாக்கப்பட்ட சகலத்தின் மேல இருக்கக்கூடிய டொமினியன்ஷிப், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுகையையும், மனிதர்கள் மேல இருக்கக்கூடிய அன்பையும் அவன் அழித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அவன் திருடுனது உங்களுடைய உறவு, அவன் கொலை செய்தது உங்களுடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கிறது. அவன் முற்றிலுமாக உங்க வாழ்க்கையில அழித்து போட்டது என்னன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய அன்பையும் ஆளுகையும் அழித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அவருடைய பிள்ளையா நீங்க வரும் பொழுது, அந்த பிள்ளைங்கிற உறவுக்குள்ள வரும் பொழுது, நீங்க ரிலேஷன்ஷிப்ல வரும் பொழுது, ஐக்கியத்துக்குள்ள ஃபெலோஷிப்குள்ள போவீங்க. ஃபெலோஷிப்குள்ள போகும் பொழுது, அவரோடு பழகும் பொழுது சமாதானம் இருக்குமா? அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் டொமினியன்ஷிப்பையும் அந்த தேவனுடைய அன்பையும் ஆளுகையும் அவர் மறுபடியும் கொடுக்கிறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க சரீரமா இருக்கட்டும், உங்க குடும்பமா இருக்கட்டும், உங்க பிள்ளையா இருக்கட்டும், உங்க வேலையா இருக்கட்டும், உங்க ஊழியமா இருக்கட்டும், ஏன் நீங்க வசிக்கிற உங்க பகுதியா இருக்கட்டும், உங்க தேசமா இருக்கட்டும்ங்க, இந்த முழு பூமியா இருக்கட்டும்ங்க, நீங்கள் ஆளுகை செய்வதற்கான திறவுகோல் அவருடைய பிள்ளை. அதனாலதான் வசனம் சொல்கிறது, முழு சிருஷ்டியும் கர்ப்ப வேதனைப்படுகிறதா. எதற்குனா உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்படுவதற்கு. நன்றி தகப்பனே, நாங்க பிள்ளைகளா உங்களுடைய பிள்ளைகள் அந்த பூமியில வலம் வர கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை உங்க பாதையில நடத்த எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படி அண்ணனுக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா அநேக காரியத்தை ராஜா இந்த நாள் எங்களோட கூட பேசியிருக்கீங்க ராஜா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் அப்பா ராஜா. அப்பா அந்த விடுதலை நீங்க கொடுத்திருக்கீங்க ராஜா. அப்பா நீங்க தான்ப்பா சத்தியம், நீங்க தான்ப்பா உண்மை. அப்பா கர்த்தராஜா இந்த நாள்ல ராஜா அநேக உண்மைய எங்களோட கூட பேசியிருக்கீங்க, எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. அப்பா
அப்பா இந்த மனிதருக்காக, இந்த தேவ மனிதருக்காக நன்றி செலுத்துற ராஜா. விசேஷமாக இன்னும் அப்பா கர்த்தர் ராஜா, ஒளிப்பிடத்தில் இருக்க பொக்கிஷம் நீங்க காண்பிக்க போவதற்காக உமது வேத வசனங்கள் ராஜா, அப்பா இவரை கொண்டு ராஜா அநேக பேருக்கு கர்த்தர் ராஜா நீங்க விளக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, அப்பா கர்த்தர் அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு தியோக்காக ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ராஜா. அப்பா மகனை அப்பா சுகப்படுத்துகிறோம் கர்த்தர் ராஜா. அப்பா அண்ணன் இப்ப சொன்ன சாட்சி போல ராஜா, டாக்டர்கள் அப்பா முடியாதுன்ற சொல்ற காரியத்தை கர்த்தர் ராஜா, அப்பா உம்மாலே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள் எங்களோடு கூட இணைந்த எல்லாரையும் உங்க நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாரும் ராஜா அப்பா ராஜா ஒரு தெளிவை உண்டு பண்ணிருக்கீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா பயத்தின் ஆவிய அல்ல, அப்பா பிதாவே என்று அதை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம் கர்த்தர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உங்க நாமம் மகிமைப்பட்ட ராஜா. அப்பா எங்களோடு கூட இணைய முடியாம போன ஒவ்வொரு சகோதரியும் அப்பா ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. விசேஷமாக இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறது ராஜா எங்கள் மேல இந்த கடமை ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, உமது மனிதர்கள் அழிந்து போக கூடாது ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, நீங்க அப்பா அந்த தேசத்தின் மீது கண்ணோக்கி இருக்கீங்க ராஜா. இதோ கர்த்தர் ராஜா, அப்பா அநேக தேசங்கள் ராஜா, அப்பா கர்த்தர் அந்த தேசத்துக்கு விரோதமாக இருந்த போதிலும் கர்த்தர் ராஜா, நீர் அவர்கள் பட்சத்தில் இருக்க ராஜா. அவர்களை அப்பா ஒருவரும் அசைக்க முடியாது கர்த்தர் ராஜா. அவர்களும் மனம் திரும்பி ராஜா உங்களோடு கூட சேர அப்பா கிருபை கொடுங்க. உங்க வருகைக்காக காத்திருக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.